ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த சொந்தங்களே, நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் நமது கேபிஎன் குளோபல் நடத்தும் இந்த காணொளி தொகுப்பிற்கு கேபிஎன் இந்தியா, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆகிய இந்த அனைத்து கேபிஎன் சங்கங்கள் ஒன்றிணைந்து நடத்தும் இந்த காணொளி தொகுப்பிற்காக பல இடங்களில் இருந்தாலும் பல நேர இன்மைகளை கடந்திருந்தாலும் அவற்றை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இன்று இந்த 99வது காணொளி தொகுப்பில் நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வருக வருக என்று உளமாற வரவேற்பது உங்களது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, நமது காணொளி தொகுப்பில் ஒவ்வொரு அத்தியாயமும் மிக மிக முக்கியமான ஒரு உன்னதமான அத்தியாயங்கள். அவ்வாறு இருக்கையில் ஒரு படியை ஏறி தட்டு தடுமாறி ஒவ்வொரு படியாக மிகவும் கவனமுடன் எடுத்து வைத்து இன்று 25 காணொளிகளை தாண்டி 50 காணொளிகளை தாண்டி 75 காணொளிகளை தாண்டி 100வது காணொளியை எட்டி பிடிக்கும் தூரத்தில் இருக்கும் இந்த கேபிஎன் குழுமத்தின் இந்த காணொளி தொகுப்பில் 99வது காணொளியில் நம்முடன் இணைந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய புரொஃபசர் டாக்டர் வி பிரகாஷம், எம்எஸ்சி அக்ரி, பிஹெச்டி, former professor and head Department of Plant Pathology, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் அவர்களையும் நமது கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ சார்பாக வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றோம். சொந்தங்களே, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடியும் பல சாதனைகள் புரிந்தும் நமது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த வணிக பெருமக்கள், தொழிலதிபர்கள், விவசாய பெருமக்கள் மற்றும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வணிகர்களுக்கு உற்று துணையாக இருக்கும் அனைத்து விதமான தொழில் இடைத்தரகர்களாகட்டும் அல்லது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கடைகளாகட்டும் அல்லது ஒரு கன்சியூமராக, ஒரு நுகர்வோராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்பு. இன்றைய தலைப்பு என்னவென்றால், காளான் அற்புதமான உணவின் சிறந்த வணிக வாய்ப்பு, ஆங்கிலத்தில் மஷ்ரூம் எ வண்டர்ஃபுல் ஃபுட் ஆஃப் கிரேட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற தலைப்பில் இந்த 99வது காணொளி தொகுப்பில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த காணொளி தொகுப்பில் நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு சிறப்பு ஒரு விஷயத்தை, இந்த காளான் உணவை பற்றி எடுத்துரைக்க ஒரு சிறப்புரையாற்ற நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவ்வாறு இருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை உங்களுக்காக. டாக்டர் புரொஃபசர் வி பிரகாஷம் அவர்கள் ரிட்டையர்டு புரொஃபசராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் பேத்தாலஜி, சென்டர் ஃபார் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்டடீஸ், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூரில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தற்பொழுது ஃபவுண்டர் சேர்மன், மஷ்ரூம் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு நிறுவனத்தை திறம்பட நடத்தி வருபவர். கோவையில் பிறந்து 1953வது வருடம் அவர் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பை 1976ஆம் ஆண்டு முடித்து, பின்பு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் 1978ஆம் ஆண்டு முடித்து, பின்பு டாக்டரேட் அதாவது பிஹெச்டி படிப்பை 1983வது வருடம் வெற்றிகரமாக முடித்து, பின்னர் பல ஃபெலோஷிப் அவார்டுகள், பல மெடல்கள், அதில் சில முக்கியமானவற்றை உங்களுக்காக இங்கே கொண்டு வர விரும்புகின்றேன். ASPEE ஆஸ்பி கோல்ட் மெடல் அவார்ட் 1976வது வருடம்,
ICAR ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அவார்ட் 1976 முதல் 78வது வருடங்கள். ராவ் சாஹிப் என் முருகேஷ முதலியார் பிரைஸ் 1978வது வருடம். டாக்டர் AL முதலியார் பிரைஸ் 1978வது வருடம். ஸ்ரீ SRP பொன்னுசாமி செட்டியார் ஷீல்ட் அண்ட் மெடல் 1978வது வருடம். ஸ்ரீ PS ஜீவண்ண ராவ் மெடல் 1978வது வருடம். ICAR சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அவார்ட் 1979 மற்றும் 83வது வருடங்கள். டாக்டர் பூரி மெடல் 1983வது வருடம். மற்றும் பல துறைகளில் அவருடைய ரிசர்ச் பங்களிப்புகள் இன்றியமையாததாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அவருடைய அவார்ட், அவருடைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் அவருடைய மாணவர்களுக்காக அவர் ஆற்றிய செயல்கள் எண்ணிலடங்காதவை. ஷிங்கால் மெமோரியல் பெஸ்டிசைட்ஸ் இந்தியா அவார்ட் 1999வது வருடம். PR வெர்மா அவார்ட் 1999வது வருடம் MSc மாணவர்களுக்கு அவருடைய பங்களிப்பிற்காக அவருக்காக கொடுக்கப்பட்டது. Awarded with Best Undergraduate Teacher Award 1994, ICAR Best Teacher Award 1991, and Bharat Ratna Dr. C. Subramaniam Award for Outstanding Teachers 2001வது வருடத்தில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் ஃபார் மாஸ்டர் ட்ரெய்னர் இன் எக்ஸ்பெரின்ஷியல் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரிங் சிலபை ஃபார் BSc அக்ரிகல்ச்சர் இந்த படிப்பிற்காகவும், BSc ஹார்டிகல்ச்சர், BSc ஃபாரஸ்ட்ரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இன் பிளான்ட் பெத்தாலஜி அவருடைய பங்களிப்பு இன்றியமையாத பங்களிப்பாக, ஒரு அற்புதமான பங்களிப்பிற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட விருது. அதை தாண்டி awarded with the most prestigious Dr. BB முந்துக்கர் மெமோரியல் லெக்சர் அவார்ட் 2012வது வருடம் இந்தியன் ஃபைட்டோபேத்தாலஜிக்கல் சொசைட்டி நியூ டெல்லியால் கொடுக்கப்பட்டு அவருடைய கிரீடத்தில் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஒரு அவார்ட் மிக முக்கியமான ஒரு அவார்டாகும். அது தவிர awarded with Best Paper Award in 4th Agri Science Congress Jaipur 1999, Best Paper Award in 2nd Asian Congress of Mycology and Plant Pathology in Hyderabad in 2007, and 3 Best Paper Awards in National Seminar on Advances in Plant Pathology 2008வது வருடம். அவருடைய புத்தகங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றது. இருந்தாலும் 10 புத்தகங்களை பப்ளிஷ் செய்த பெருமையும், 3 புக்லெட்டுகள் பப்ளிஷ் செய்த பெருமையும், 3 ஹேண்ட் அவுட்டுகள், 17 பிராக்டிக்கல் மேனுவல்கள், 2 கொஸ்டின் பேங்குகள், 2 ட்ரெய்னர் மேனுவல்கள், 2 சர்டிபிகேஷன் கோர்சஸ்கள், 82, மறுபடியும் சொல்கின்றேன், 82 ரிசர்ச் பேப்பர்ஸை நேஷனல் லெவலிலும் இன்டர்நேஷனல் லெவலிலும் இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் செய்த ஒரு பெருமை, 13 புக் சாப்டர்களை அலங்கரித்த பெருமை, 114 அப்டிராக்ட்ஸ் செமினார்களிலும், சிம்போசியம்களிலும், ஒர்க் ஷாப்களிலும், கான்பரன்ஸ்களிலும் அவருடைய பங்களிப்பை இன்றியமையாததாக கொடுத்துள்ளது. மற்றும் 84 பாப்புலர் ஆர்டிகல்களில் அவருடைய பங்களிப்பு நீண்டு கொண்டே செல்கின்றது. அவருடைய மணிமுகடத்தில் முத்தாய்ப்பானது மஷ்ரூம் கல்டிவேஷன், ஹார்டிகல்ச்சரல் பேத்தாலஜி அண்ட் பயோ கண்ட்ரோல் என்பது அவருடைய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு துறை. டிசீசஸ், அதாவது நோய் தாக்குதல், காஃபி, பெப்பர், அவகேடோ, மேங்கோ, கிரேப்ஸ், mandarin oranges, tree spices, seed spices, turmeric, French bean, okra, brinjal, chili, carrot, potato, sugar beet, chrysanthemum, anthurium, jatropha போன்ற பல துறைகளில் அவருடைய பங்களிப்பும் அவருடைய அனுபவங்களும் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல துறைகளில் சாதித்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் 15 புதிய வகை நோய்களை, பூச்சிக்கொல்லிகளாகட்டும் அல்லது அந்த செடிகளுக்கு உண்டான விஷயங்களை கண்டறிந்து அதை ரிப்போர்ட் செய்த பெருமையும் கொண்டுள்ளார். அவருடைய சாதனைகள் நீண்டு கொண்டே செல்கின்றது. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்ற காரணத்தினால் அவருடைய முக்கியமான துறைகளை பற்றி உங்களுக்காக தெரிவித்துள்ளேன். 15 ஸ்கீம்ஸ், 15
சென்ட்ரல் கவர்மெண்ட், நேஷனல் லெவல், பிரைவேட் ஏஜென்சிஸ் மற்றும் இன்டர்நேஷனல் அகில உலக அளவுகளில் 15க்கும் மேற்பட்ட ஸ்கீம்ஸ்களை அவர் முன்னெடுத்து நடத்திய பெருமை. லைஃப் மெம்பர் ஆஃப் இந்தியன் ஃபைட்டோ பேத்தாலஜிக்கல் சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி ஆஃப் மைக்காலஜி அண்ட் பிளான்ட் பேத்தாலஜி, இந்தியன் சொசைட்டி ஆஃப் பிளான்ட் பேத்தாலஜிஸ்ட், சிக்கிம் சயின்ஸ் சொசைட்டி, மஷ்ரூம் சொசைட்டி ஆஃப் இந்தியா, சொசைட்டி ஃபார் பயோகண்ட்ரோல் அட்வான்ஸ்மெண்ட், நேஷனல் அகாடமி ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ், மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அண்ட் சவுத் இந்தியன் ஹார்டிகல்ச்சரல் அசோசியேஷன் ஆகிய துறைகளில் அவர் லைஃப் மெம்பராக இன்றளவும் பங்காற்றி வருகின்றார். அது தவிர acted as South Zone President of Indian Phytopathological Society, New Delhi, and member of Executive Committee 2008 of Indian Phytopathology, New Delhi, and Editorial Board 2008 of Indian Phytopathology, New Delhi. அது தவிர அவர் போர்ட் மெம்பராக கிருஷ்ணமூர்த்தி இன்டர்நேஷனல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் KIADF ஆகிய நிறுவனங்களில் முதன்மையான பங்காற்றியும், elected as a president of Tamil Nadu Senior Agro Technologists Association TANSAA கோயம்புத்தூர் ஆகிய பல நிறுவனங்களிலோ அல்லது அதை துறை சார்ந்த அங்கங்களிலோ அவருடைய பங்களிப்பு இன்றும் நீண்டு கொண்டே செல்கின்றது. இந்த விவசாயத்துறைக்கு மிகப்பெரிய பங்காற்றி அதன் மூலியமாக நமது KBN குளோபலின் அழைப்பை ஏற்று நமது முன்னாள் சிறப்பு விருந்தினர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஒரு இன்றியமையாத ஒரு அழைப்பையும் ஏற்று இன்று நம்முடன் இணைந்திருக்கும் இந்த 99வது காணொளி தொகுப்பிற்கு சிறப்பு விருந்தினராக அலங்கரித்து மஷ்ரூம் a wonderful food of great business opportunity என்ற தலைப்பில் காளான் அதனுடைய அற்புதமான உணவின் சிறந்த வணிக வாய்ப்பை பற்றி நம்முடன் பகிர்ந்து அதை தொழில் வாய்ப்பாக மாற்றி எவ்வாறு நம் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதை நமக்கு எடுத்துரைக்க வந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் புரொஃபசர் டாக்டர் வி பிரகாஷம் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக என்று வரவேற்று அவருடைய சிறப்புரையை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய குளோபல் KBN குளோபல் இன்டர்நேஷனல் as well as குளோபல் இந்தியா அவர்களுக்கு என்னுடைய மனங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிறுபுரையை ஆரம்பிக்கின்றேன். காளான் ஒரு உன்னதமான உணவு, அதை பற்றி பின்னாடி கூறுகின்றேன். இப்பொழுது காளான் எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறிய குறிப்போடு உங்களை ஆரம்பிக்கின்றேன். காளான் இங்கிலீஷ் இட் இஸ் கால்ட் இன் மஷ்ரூம் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ காளானுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டிங் பாடி ஆஃப் தி ஃபங்கஸ் அப்படிங்கிற, அதாவது ஒரு பூசண காளான்னு சொல்கிறோம். காளான் எங்கே கிடைக்குதுன்னா எல்லா பக்கம் இருக்குது. நம்ம இப்போ உற்பத்தி செய்யக்கூடிய காளான்கள் எல்லாருமே கண்டெடுத்து காடுகளில் இயற்கையாக அந்த காலத்தில் நம்ம காடுகளில் பார்த்துருப்போம், தோட்டத்தில் பார்த்துருப்போம். மழை பெய்ஞ்ச உடனே காளான் முளைச்சி வரும். அதே மாதிரி எங்கள் ஆராய்ச்சிக்காக காளானில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது காடுகளில் போய் காளான்களை கண்டெடுத்து அதை உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய காளானா அல்லது விஷக்காளான் என்பதை கண்டறிந்து பின்னாளுக்கு டொமஸ்டிகேஷன் அதை பற்றி என்று அதை எப்படி அதை ஆர்டிபிஷியல் முறையில், அதாவது செயற்கை முறையில் எப்படி நாம கண்ட்ரோல் பண்ணி வளர்த்த வேண்டும் என்பதை பற்றிய ஆராய்ச்சிகள் நிறைய செய்திருக்கிறோம். அப்படி பண்ண பொழுது காளான்கள் என்னங்கன்னா முக்கியமாக பார்த்தா நம்ம விவசாய பொருட்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரெசிடியூஸ் சொல்றோம் இல்லையா, விவசாய கழிவுகளை வச்சு நாம காளான் உற்பத்தி பண்றோம். அந்த வரக்கூடிய காளான் உற்பத்தி அது உணவாக பயன்படுத்துவதுடன் அதனுடைய கழிவுகள் இருக்கு இல்லையா, அது மெனியூர்ஸ், நல்ல ஒரு உரம், எல்லா பயிர்களுக்கும் நம்ம உணவாக பயன்படுத்தலாம். எல்லா தோட்டக்கலை பயிர்கள், நம்முடைய ஃபீல்டு கிராப்ஸ், நம்முடைய எல்லா பயிர்களுக்கும் உற்படுத்துவார். ஏன் காளான் வளர்த்திய ஒரு நல்ல ஒரு தொழில் என்று கேட்கும் பொழுது அதை வளர்ப்பதற்கு அதிகமான இடம் தேவைப்படாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. வாட்டர் ரெக்யூர்மெண்ட் இஸ் வெரி வெரி லெஸ். தண்ணி அதிகப்படுத்துட்டு சாலிட் வெயிட் பெர்மெண்டேஷன் இங்கிலீஷ் சொல்கிறோம். அதாவது எப்படின்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த காளான் வளர்ப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா
இங்கிலீஷ்ல ஹையஸ்ட் புரோட்டீன் ப்ரொடியூசர் பர் யூனிட் ஏரியா அண்ட் டைம். ஏன்னா காளான் வளர்ப்புங்கிறதுக்கு அதிகமான இடம் தேவைப்படல. இப்போ உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம தோட்டக்கலை பயிர்கள் மற்ற பயிரெல்லாம் பண்ற போனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர், நூற்றுக்கணக்கான ஏக்கர், 10 ஏக்கர், 20 ஏக்கர் தேவைப்படும். ஆனால் காளான் வளர்ப்புக்கு வேண்டியது வெர்டிகல் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக சின்ன ஏரியா தான் போதும். உதாரணமா ஒரு பின்னாடி நான் சொல்ல போறேன். சிப்பி காளான் வளர்த்துனா நம்மளுக்கு ஒரு 10 சென்ட் இருந்தால் போதும். பால் காளான் வளர்த்துனா ஒரு 20 சென்ட். மற்ற காளான் வளர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம அதிகமாக தேவைப்படாது. இப்போ காளான் வளர்த்துறதுக்கு என்ன பண்றேன்னா, முக்கியமாக காளானை பற்றி முக்கியம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சின்ன குறிப்பு. காளான் பார்த்தீங்கன்னா பங்கல் கிங்டம் இருக்குல்ல, காளான் பூசண குடும்பம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2500 2.5 lakhs 2,50,000 பூசணம் இருக்கு. எல்லா பூசணமும் நம்ம சாப்பிட முடியாது. நிறைய பூசணம் பார்த்தீங்கன்னா நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய, பயிர்களை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய பூசணம் தான். அதுல பார்த்தோன்னா ஏறத்தாழ 30,000 பூசணங்களை நம்ம சாப்பிடக்கூடிய பூசணங்கள் என்று கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல எல்லாத்தையும் நம்ம கல்டிவேஷன் டெக்னாலஜி டெவலப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காளான் வளர்ப்புல முக்கியமான 2 முக்கியமான பொருள்கள் என்னன்னா வெப்பம், ஈரப்பதம். தட் இஸ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் டிசைட்ஸ் த கல்டிவேஷன் ஆஃப் தி மஷ்ரூம். அப்படி பண்றப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச 300 வகையான காளான்களை நாம செயற்கை முறையில் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி பார்க்க போனீங்கன்னா பர்ஃபெக்ட் கல்டிவேஷன் டெக்னாலஜி பண்ணது பற்றி ஏறத்தாழ ஒரு 100 இதுக்கு அதிகமாக பண்ணியிருக்கோம். அப்படி எல்லாமே நம்ம மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு டேஸ்ட் இல்லை, டேஸ்ட் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸுங்கிறப்போ கமர்ஷியலி கல்டிவேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 காளான்களை கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணலாம்னு சொல்கிறோம். லார்ஜ் ஸ்கேல் உலக அளவில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 6 காளான்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுதான் வேர்ல்டு ரேங்கிங். உலக அளவில் அதிகமாக வளர்த்தக்கூடிய 6 காளான்கள் என்னன்னா பட்டன் மஷ்ரூம் அப்படிங்கிற இங்கிலீஷில், இது மொட்டு காளான். 2வது ஷீடேக் மஷ்ரூம், அது பார்த்தீங்கன்னா 2வது தரத்தில் இருக்கு. ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்றோம், அது சிப்பி காளான், அது 3வது இடத்துல இருக்கு. ஜூஷியர் மஷ்ரூம் அது உடியர் மஷ்ரூம் சொல்றோம், அதோடைய 4வது இடத்துல இருக்கு. பெடஸ்டா மஷ்ரூம் வைக்கோல் காளான் சொல்றோம். இதுல முக்கியமானன்னா இந்த காளானை அதிகமாக உற்பத்தி பண்ண ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டில எல்லாம் அதிகமாக விட்டுட்டாங்க. 6வது இடத்துல இருக்கு மில்கி மஷ்ரூம், தமிழ்ல பால் காளான் அப்படின்னு சொல்றோம். இந்தியா அளவில் பண்ணீங்கன்னா இந்த 4 காளான் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. பட்டர் மஷ்ரூம், அது மொட்டு காளான், சிப்பி காளான், வைக்கோல் காளான், மில்கி மஷ்ரூம். தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக மொட்டு காளான், சிப்பி காளான், பால் காளான் 3 அதிகமாக வளர்த்திட்டு இருக்கோம். இப்போ சிப்பி காளான் பற்றி சொல்றப்போ பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்றோம். எங்க வேணா வளர்த்தலாம், எந்த இடத்துல வேணா. இதுக்கு அதிகமான நம்ம முதலீடு தேவைப்படாது. உதாரணமா ஒரு 50 கிலோ காளான் ஆரம்பிக்கன்னு சொன்னேன், ஏறத்தாழ உங்களுக்கு 1-2 லட்சம் இருந்தால் போகுது. ஏன்னா இலகுவாக ஈஸியாக கல்டிவேட் பண்ற மஷ்ரூம் இது. பார்த்தீங்கன்னா ஒரு 25-30, 40 நாள்ல மேக்சிமம் இந்த எல்லா கிராப்பும் முடிஞ்சு போயிடும். இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நான் பயன்படுத்தி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நிறைய காளான் வகைகளை கண்டுபிடிச்சிருக்கோம். Pleurotus agaricus, Pleurotus citrinopilatus, ES, Gemar, Plablatus, Ostratus, Florida, நிறைய காளான் வகை இருக்கு. இப்படி அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ற காளான் பண்ணி ஃப்ளோரிடாங்கிற ரகம் தான். இந்த ஃப்ளோரிடாங்கிற ரகம் தான் அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில், உலக அளவில் இந்த ஃப்ளோரிடாங்கிறது ரகம் அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இதுதான் காளானுடைய படம். Pleurotus agaricus மட்டும் காளான், இது ஃப்ளோரிடா காளான். இந்த காளான் பார்த்தீங்கன்னா அதிகமாக விளைச்சல். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படுக்கையில காளான் வளர்ப்புல வைக்கோல் படுக்கை தான் பண்றோம். This is a mushroom. Next is a Pleurotus mushroom. So I start with this oyster mushroom. It can be grown throughout Tamil Nadu as well as other states because it needs a very low temperature, around 25 to 30 degree temperature. ஆரஞ்சு எல்லா காளானுக்குமே அதிகமான ஈரப்பதம் தேவை. 85 to 90% ஈரப்பதம் தேவைப்படும். டெம்பரேச்சர் வேரியேஷன் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மஷ்ரூமுக்கும் ஒரு வகையான டெம்பரேச்சர் தேவைப்படும். அதனால பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வளர்த்தக்கூடிய மஷ்ரூம், சிறு முதலீட்டில் வளர்த்தக்கூடிய மஷ்ரூம். நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேங்களை கண்டுபிடிச்சிருக்கு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மூலமாக நம்ம இது ஓல்டஸ்ட் மஷ்ரூம் லேப் இன் இந்தியா.
1980, 70, 80 பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் ஆரம்பிச்சு நிறைய நாம சிப்பிக்காளான் ரகங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா சஜார் கஜு, ஃப்ளோரட்டஸ், டியூரோபிளாட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்படி படங்களை உங்களுக்கு அடுத்ததுல காட்ட போறேன். சஜார் கஜு இது முக்கியமான காளான். இது இந்தியாவிலேயே முதல் கண்டுபிடிச்ச சிப்பிக்காளான் ரகம் M2ன்னு பேரு. அதுக்கடுத்த ரகம் பார்த்தீங்கன்னா புளோரிடா. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக வளர்த்தக்கூடிய ஒரு சிப்பிக்காளான் ரகம். புளோரிடா பார்த்தீங்கன்னா சின்ன படுக்கை காளான்களை பார்த்தா படுக்கையில தான் தயார் பண்றோம். வைக்கோல்களை வச்சு வைக்கோல்ல படுக்கையா பண்ணி அதில் நாங்கள் உற்பத்தி பண்றது. அதனால புளோரிடாங்கிற ரகம் தான் அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் காளான், பிங்க் சிவப்பு நிற இளஞ்சிவப்பு நிற காளான். இது பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்றோம். இது ஆர்னமெண்டல் மஷ்ரூமாக யூஸ் பண்ணலாம். அடுத்த முக்கியமான காளான் பார்த்தீங்கன்னா இந்த காளான் பார்த்தீங்கன்னா இள நீல நிற காளான். இது அதிகமாக உற்பத்தியாக சில இடங்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இப்ப காளான் வளர்ப்பு பத்தி ஒரு சின்ன குறிப்பு சொல்ல போறேன். சிப்பிக்காளான் வளர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான இடம் தேவையில்லை, அதிகமான முதலீடு தேவையில்லை. அப்படி பார்க்குறப்போ ஒரு சின்ன விவசாயம், சின்ன தொழில் இருக்காளர்களோ பண்ணணும்னா சின்ன ஒரு தேச்சர் ஷெட்டுங்கிற இங்கிலீஷ்ல நம்ம தென்னை எவ்வளவு இந்த குடிசை இருந்தா போதும். இல்லாட்டி சின்ன ரூம், ஒரு டைல்டு ஹவுஸோ, ஒரு சின்ன கான்கிரீட் ரூமோ, ஒரு எஸ்பெஷல் ரூம் இருந்தா போதும். அதெல்லாம் வளர்த்திடலாம். நான் இது காளான் வளர்ப்பை பத்தி அதிகமா பேசினா அது மணிக்கணக்கில் போயிடும். அதனால சிரிப்பா குறிப்பிட்டேன். இப்ப காளான் வளர்ப்புல வைக்கோல் தான் யூஸ் பண்றோம், நெல் வைக்கோல். அது இப்போ நார்த் இந்தியாவில் போயிட்டீங்கன்னா வீட் ஸ்டார்ச் சொல்றோம், கோதுமை வைக்கோல் யூஸ் பண்றோம். அப்படிங்கிறப்ப அதை பதப்படுத்தி ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு காளான் வித்துகள் தனியா இருக்கு. காளான் வித்துகளை போட்டு படுக்கையில போட்டு பாலிபேக் மெத்தேடு சொல்றோம். பாலித்தீன் கவர் மெத்தேடு வச்சு இதுல பாதி காளான் படுக்கையில் தயார் பண்ணி அந்த காளான் ஷெட்டுக்குள்ள தொங்க விட்டுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் பார்த்தீங்கன்னா காளான் வந்துடும். இது மாதிரி காளானை பத்தி நிறைய வந்துடும், அப்படியே வந்துட்டு இருக்கும். முதல் அறுவடை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 15 20 நாள்ல ஒரு அறுவடை வந்துடும். அடுத்து 7 10 நாள்கள் 2வது அறுவடை. அடுத்து ஒரு 7 10 நாள் 3 அறுவடை. ஸோ 3 அறுவடையை முடித்த உடனே அந்த படுக்கையுடைய வீரியம் குறைஞ்சு போயிடும். அதை எடுத்து என்ன உரமா யூஸ் பண்ணலாம். இது ஸ்பெண்ட் மஷ்ரூம் வேஸ்ட் சொல்றோம். காளானுடைய படுக்கையுடைய விகுதி அது என்ன பண்றோம்னா உரமா யூஸ் பண்ணலாம். எல்லா தோட்டத்தையும் யூஸ் பண்றோம். நெல் வயல்ல போட்டு விடலாம், எல்லா பயிருக்கு தோட்டக்கலை பயிரில் தென்னை போடலாம், எல்லா கிழமை போட்டுன்னா இது ஆர்கானிக் வே ஆஃப் மனியூரிங் சொல்றோமே, ஒரு இயற்கை முறை உரமாக பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மில்கி மஷ்ரூம் சொல்றோம், பால் காளான். இந்தியாவிலேயே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இந்த காளானை கண்டுபிடிச்சு 2 இடங்களில் விட்டுருக்கோம். முக்கியமான பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெப்பம் அதிகமான இடங்கள்ல வரும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 30 to 35 அதிகமான வெப்பத்தில் தான் வரும். ஆனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 85% வரும். பட் இது முக்கியமான என்னன்னா அதிக நார்ச்சத்து உள்ள காளான். நார்ச்சத்து அதிகமாக இருக்க காளான் பார்த்தீங்கன்னா தாங்கும் திறன், ஷெல்ஃப் லைஃப், ஸ்டோரேஜ் லைஃப் அதிகம். ஏறத்தாழ 5 1 வாரம் வரைக்கும் அப்படியே வைக்கலாம். சரி, நார்மலாக பாலித்தீன் கவரில் தான் பேக் பண்ணுறோம். எல்லா காளான்களுமே பாலித்தீன் கவரில் பேக், இப்போ டெட்ரா பேக்ஸில் பண்ணுறாங்க. பாலித்தீன் கவரில் பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சர் வச்சாலும் ஏறத்தாழ ஒரு 5 நாள் வச்சுக்கலாம். ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷன் போட்டால் 7 நாள் வச்சுக்கலாம். இது பால் காளான். 2 ரகம் இருக்கு. இந்த ட்ரைகோலோமா ஜெஜான்சி 2வது ரகம் பார்த்தீங்கன்னா என்னுடைய 10 வருஷம் ஆராய்ச்சிக்கு பின்னாடி இந்தியாவிலேயே கண்டுபிடிச்ச மிக பெரிய ஒரு காளான். இதில் மகசூல் பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோ வைக்கோல் வச்சு நம்ம படுக்கை தயார் பண்ணால் நம்மளுக்கு 1.5 கிலோ காளான் கிடைக்கும். சிப்பி காளான் பண்றப்ப 1 கிலோ காளான் தான் கிடைக்கும். ஸோ அதிகமான மகசூல், அதிகமான விளைச்சல், அதிகமான லாபம், அதிகமான தாங்கும் திறன். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களிலும், இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இது அதிகமாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த காளான் வளர்த்துக்கு 2 விதமான ஷெட்டு தேவைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா தேத்திரி ஷெட்டுக்கணும், தென்னை ஓலை குடிசை. 2வது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாலித்தீன் ஷெட் போட்டுரும் இது பண்றோம். படுக்கை தயாரிப்பு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி படுக்கை தயார் பண்றோம். வைக்கோலை பதப்படுத்துறோம், ஸ்டெரிலைஸ் பண்றோம், காளான் வித்து போடுறோம். வித்துகள் போட்டுட்டு இந்த காளான் குடிலுக்குள்ள தொங்குட்டுறோம். அந்த காளான் பூசை வளர்ந்த உடனே வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா அது 2ஆ விட்டுட்டு மண்ணு போடணும். ஏன்னா இந்த காளான் பார்த்தா மண்ணில் வளரக்கூடிய காளான். சிப்பி காளான் பார்த்தா மரத்தில் வரக்கூடிய காளான். நாங்கள் கண்டுபிடிச்ச சிப்பி காளான் எல்லாமே நம்ம வளர்த்தக்கூடிய மரங்களுக்கு உதாரணம் பார்த்து இலவம் பஞ்சபுரம், சில்க் காட்டன்
ட்ரீஸ் சொல்றோம் இல்லையா, இளம் பஞ்சு மரத்துல அதிகம் வரும். அதே மாதிரி காட்டுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணாமல் எந்தெந்த மரங்கள் இத்து போய் அழுகி போன மரம் இருக்கோ அந்த மரத்துல வரக்கூடிய காளான்கள் சிப்பி காளான். ஆனால் அந்த பால் காளான்ங்கிறது மண்ணுல வரும். இப்போ ஒரு நம்ம தோட்டத்துல ஒரு மரம் அழுகி போய் தென்னை மரம் இத்து போய் செத்து போச்சு, அதனுடைய வேர்ப்பகுதியிலிருந்து மண்ணில் உற்பத்தி ஆகும். அதே மாதிரி வேற மரங்கள், தேக்கு மரங்கள், எங்கெங்க மரங்கள் செத்து போச்சோ அதனுடைய வேர்ப்பகுதியிலிருந்து மண்ணில் வரக்கூடிய காளான். அதனால மண்ணு போட்டால் தான் அதனுடைய காளான் உற்பத்தி ஆகும். ஸோ இது போட்டு இங்கிலீஷ்ல கேசிங் சொல்றோம். இந்த மண்ணை எடுத்து நம்ம பதப்படுத்திட்டு அந்த மண்ணு போட்டுடுறோம். அந்த மண்ணு போட்டுட்டு அடுத்து கொண்டு போய் இது மாதிரி குடி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமா ஈரோடு மாவட்டத்துல தான் அந்த காளான். ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரியாக அமுதா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா அப்ப அவங்க அசிஸ்டன்ட் கலெக்டர் இருக்கிறப்ப ஈரோடு மாவட்டத்துல மஷ்ரூம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு கூட ஆகி போச்சு. ஸோ பால் காளான் அதிகமாக வளர்த்தக்கூடிய மாநில விவசாயிகள் ஈரோடு மாவட்டத்துல இருந்தாங்க. இது ஒரு பண்ணையினுடைய தோற்றம். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷெட்டு போட்டுரும். இந்த ஷெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த காளான் படுக்கையை கொண்டு போய் உள்ளுக்கு வச்சிடுறோம். இது நம்ம ஈரோட்டில் உள்ள ஒரு ஷெட்டு. இந்த ஷெட்டுக்குள்ள கொண்டு போய் இந்த காளான் படுக்கையில் வச்சிடுறோம். இது மாதிரி வச்சிடுறோம். வச்சுட்டு நம்ம வேண்டிய வெப்பப்பதம், ஈரப்பதம் எல்லாத்தையும் வேண்டியோம்னா காளான் முட்டுகள் ஒரு 20 நாள்ல காளான் முட்டுகள் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு காளான் பார்த்தீங்கன்னா பூரா இருக்கும், ஒயிட் மில்கி ஒயிட். காளான் ஷெட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா பூரா வெள்ளை கலராக இருக்கும், பால் கொட்டின மாதிரி இருக்கும். இது இங்க நான் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன்ட்டு பேரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான முன்னோடி விவசாயி. அதாவது ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிச்சு இப்போ கோடீஸ்வரன் ஆயிருக்காரு. பால் காளானை வளர்த்தியே கோடீஸ்வரன் ஆளு. சின்னதாக ஆரம்பிச்சு படிப்பில்லாத ஆள், அவர் அதிகமாக படிக்காத ஆளு. இந்த தொழிலை ஆரம்பிச்சு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பம், அவருடைய மக்கள் 2 மகள்கள் எல்லாரும் இந்த பண்ணையில ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோடீஸ்வரன் இருக்காரு. ஸோ காளான் வளர்ப்புல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ட்ரெயினர் ஆயிட்டாரு. கன்சல்டன்சி ஆலோசகராக இருக்காரு. இந்தியாவில் எங்கெங்க இந்த பால் காளான் வளர்த்தணுமோ அது மூலமாக அவருக்கு வருமானம் வரக்கூடிய வகையில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு காளான். நான் சொன்னேன் இல்லையா கோத்திரி மஷ்ரூம். இந்த காளான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரும். சிப்பி காளான் பார்த்தா 3 அறுவடை பண்ணிடுறோம். பட் பால் காளான் பார்த்தா தொடர்ந்து 2 வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்களுக்கு காளான் வளர்ந்த உடனே நாம எடுத்துட்டே இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெடிஸ்டா மஷ்ரூம் சொல்றோம். தமிழ்ல வைக்கோல் காளான் சொல்றோம். இந்த வைக்கோல் காளானை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணேன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இந்த காளானை பத்தி ஆராய்ச்சி ஆரம்பிச்சு நம்ம விவசாய காலேஜ் 1940 டாக்டர் தாமஸ்னு ஒரு மைக்காலஜிஸ்ட், ஒரு காளான் பூசண அறிவாளர் என்ன பண்ணாங்கன்னா எப்படி வளர்த்தலாம், அந்த வைக்கோல் காளானுக்கு விதை உற்பத்தி எப்படி பண்ணலாம், எப்படி காளான் எந்த விதமான படுக்கைகள் தயார் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா பெடிஸ்டா மஷ்ரூம்னால ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு அப்போ விவசாய காலேஜ் வேளாண் கல்லூரியாக இருந்தது. அப்புறம் பின்ன 1972 இது விவசாய பல்கலைக்கழகம் ஆயிடுச்சு. ஸோ அப்பவே நம்முடைய காளான் ஆராய்ச்சி 1940 இந்தியாவில் எங்கேயுமே ஆராய்ச்சி ஆரம்பிக்கலும், நம்ம காளான் ஆரம்பிச்சாரு. முக்கியமா இந்த வைக்கோல் காளான். இந்த காளான் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா நம்ம விவசாய குடும்பத்துல இருந்தது எல்லாருக்குமே தெரியும். மழை பெஞ்ச உடனே காலையில் தெரிஞ்சு அப்படியே ஒரு காலையில் நடந்து போனால் வேலி ஓரத்துலையோ இங்கே மக்கி போன செடி கொடி இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு முளைச்சி வந்துடும். ஏன்னா காளான் வளர்ப்புக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி வெப்பம் ஈரப்பதம் முக்கியம். மழை பெஞ்ச உடனே நமக்கு ஈரப்பதம் அதிகமாகுது. காளான் உதாரணம் சொல்லணும்னா காளானுடைய வித்துக்கள் வருஷம் 365 நாள் மண்ணில் கிடக்கு. அதுக்கு தேவையான வெப்பமும் ஈரப்பதம் வந்து முளைச்சி வெளியே வந்துடுது. ஸோ மழை பெஞ்ச உடனே 2-3 நாட்களில் காளான் முட்டுகள் ஆரம்பிக்கும். அடுத்து மழை பெஞ்சு முடிச்சு அடுத்த 2 மாதம் நல்லாவே தெரியும், நல்லா வெயில் அடிக்கும். வெயில் அடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வரப்போறதுல வேலி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா காளான்லாம் முளைச்சி வந்துடும். இந்த காளானை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நாம படிக்கல கண்டுபிடிச்சிருக்கோம். என்னுடைய ஒரு மாணவி சங்கீதாங்கிற மாணவி நிறைய ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரி படுக்கைகள் தயார் பண்ணலாம், படுக்கை முறையில ஆராய்ச்சி பண்ணலாம். காளானை பிரி பண்ணிடலாம். காளானை என்ன பண்ணுது வைக்கோல பிரி மாதிரி பண்ணி அதை நம்ம மண்ணில் இதுல பார்த்தீங்கன்னா பதப்படுத்த வேண்டியதில்லை. காளானில் இந்த வைக்கோல் பிரிய அப்படியே மண்ணில் தண்ணீரை நனைச்சிட்டு புழிஞ்சு எடுத்துட்டு அப்படியே படுக்கை தயார் பண்ணிடுறோம். தண்ணி காளான் வித்துக்கள் தனியா இருக்கு, அதை போட்டு விட்டுட்டுனா 7 to 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா காளான் வித்து மாதிரி மொட்டுக்கள் முளைச்சி வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 நாள்ல இதுதான் பயிற்சி. மொட்டு பருவம், விரிஞ்ச பருவம், எல்லா பருவத்திலும் காளான் ஆரம்பிச்சிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே டேஸ்டஸ்ட் மஷ்ரூம் தி வேர்ல்டுன்னு சொல்றது காளான். இது நெல் வைக்கோல் காளான். ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா நாட்சத்து ரொம்ப கம்மி. நம்ம நிறைய காலத்துல எங்க தாத்தா காலத்துல பார்த்துருப்போம். எடுத்துட்டு வைக்கோல் எடுத்துட்டு வந்து காளான் பிடிக்கிட்டு வந்து சின்ன சட்டியில வச்சு அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே
வறுத்து சாப்பிட்டு இருப்போம். அதே டேஸ்ட் தான், அதே மஷ்ரூம் தான் இப்போ நம்ம செயற்கை முறை உற்பத்தி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இது அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கல, பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயோ இல்லை எங்கெங்க அதர் நாட்டிலேயோ எங்கெங்க வைக்கோல் நெல் வைக்கோல் அதிகமாக கிடைக்குதோ இல்லை கோதுமை வைக்கோல் எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்ல நம்முடைய 2 அறுவடையை ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல் இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேயே ஒடிசா மாநிலம் தான், ஒடிசா மாநிலம் சொல்றோம் இல்லையா, அங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதிகமாக பண்றாங்க. இடத்துல 5000 விவசாயி இருக்காங்க. ஏன்னா ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நெல் விளைச்சல் இருக்கு. இது மாதிரி நெல் படுக்கைகள் நெல் அறுவடை பண்ண உடனே அதுக்குள்ளேயே நெல் படுக்கைகள் தயார் பண்ணிடுறாங்க. காளான் உற்பத்தி இது பண்ணிடுறாங்க. காளான் விதை போட்ட உடனே வச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரிசா போய் பார்த்துருக்கேன். அங்கே போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது மாதிரி படுக்கைகளை தயார் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளான் வந்துடுது, சின்ன சின்ன காளான் முளைச்சி வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வளர்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஒருத்தர் தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கும்பகோணம், அந்த திருவாரூர் மாவட்டங்களில் வளர்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சீக்கிரம் அதாவது விவசாய குடிமக்கள் நம்மளுக்கு நம்மளுக்கு டைம் அதிகம் மிச்சமாக இருக்கோ, 24 மணி நேரம் வேலை செய்ய மாட்டோம், எப்போ நம்மளுக்கு நேரம் அதிகமாக இருக்கோ, ஒரு உபத்தொழிலாக செகண்டரி ஆக்குபேஷன் பண்ணுறப்போ நம்மளுடைய வறுமை போக்கி அதிகமாக மகசூல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் மஷ்ரூம், முட்டுக்களான்னு சொல்கிறோம். பட் இது வளர்த்துறதுக்கு நம்ம கோடிக்கணக்கில் முதலீடு போடணும். மற்ற கலான் பார்த்தீங்கன்னா சிப்பி கலான் வளர்த்துனா நம்மளுக்கு ஒரு 50,000 1 லட்சம் இருந்துன்னா சின்ன தொழில் ஆரம்பிச்சிடலாம். பால் காளானா 1-2 லட்சம். இது வைக்கோல் காளானா நம்மளுக்கு அதிகமாக ஒரு 1 லட்சம் இருந்துன்னா போதும். ஆனால் மல்டிகுலர் ப்ராஜெக்ட் பட்டர் மஷ்ரூம் வளர்த்துனா இதுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு வித்தியாசமான முறையில் வளர்க்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி, 18 20 டிகிரி 22 டிகிரி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு 10-15 பண்ணைகள் இருக்கு. எல்லாமே ஏர் கண்டிஷன் ரூம்ல கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் வெப்ப கட்டுப்பாடு அறைகளை வச்சு தான் வளர்த்துறோம். ஏன்னா 18-20 டிகிரி 25 டிகிரிங்கிறப்ப ஏசி ரூம் மாதிரி தான் வளர்த்துறோம். அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்றதுக்கு அதிகமாகுது. இதுல 2 பகுதி இருக்கு. ஒரு பகுதி எருமக்கு பண்ணணும். நம்ம சிப்பி காளான் வளர்த்துறோம், பால் காளான் வளர்த்துறோம், வைக்கோல் வளர்த்துறோம். வெறும் வைக்கோலை மட்டும் நம்ம வச்சு படுக்கை தயார் பண்றோம். இதுல பார்த்தீங்கன்னா இந்த வைக்கோலோட மற்ற பொருட்களை மிக்ஸ் பண்றோம். ஆர்கானிக் வேஸ்ட் சப்ஸ்ட்ரேட்டுக்கிறோம், இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட் சொல்றோம். அப்படிங்கிறப்ப நம்ம வேப்ப புண்ணாக்கு, பருத்தி தூள், பருத்தி கொட்டை தூள், ரைஸ் பிராண்ட் தவிடு, கோதுமை தவிடு இல்லை அரிசி தவிடு எல்லாம் போட்டு இதெல்லாம் இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட் நம்ம யூரியா, பொட்டாஷ், சூப்பர் இதெல்லாம் போட்டு மக்க வைக்கணும், எரு மக்க வைக்கணும். ஏறத்தாழ 15 20 நாள், சில சமயம் 1 மாதம் வரைக்கும் மக்கி எரு மக்காயிரும். தட் இஸ் கால்ட் கம்போஸ்ட் இன் இங்கிலீஷ். இதுதான் பட்டர் மஷ்ரூம். இது நம்ம ஊட்டி நீலகிரியில் ஒரு முக்கியமான பட்டர் மஷ்ரூம் பண்ணை. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ், பெரிய ரூம்லாம் வச்சு அதில் இன்சுலேட்டட் ரூம்ஸ், வெப்ப கட்டுப்பாடு கருவிகள் இருக்கும். நமக்கு வேணுங்கிறப்ப டெம்பரேச்சர் அதிகப்படுத்தலாம், வெப்பத்தை குறைக்கலாம், ஈரப்பதத்தை அதுபடுத்தலாம், ஃப்ரெஷ் ஏர் விட இது மாதிரி சில டெக்னாலஜிகள் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு அதிகமாக. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1 டன் காளான் எடுக்குன்னா ஏறத்துல நம்ம 5-6 கோடி காளான் போடணும். உதாரணம் பார்த்து நிறைய காளான் பண்ணி இருக்கு. அப்படிங்கிறப்ப இதுல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விசிபிள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வைக்கோல் இருக்கு. வைக்கோலோட நிறைய மிக்ஸ் பண்றோம். நிறைய ஸ்லைட்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இதான் ரெடி. இந்த காளான் இது வச்சு படுக்கை தயார் பண்றோம். படுக்கை தயார் பண்ணி இது மாதிரி உள்ளுக்கு ரூம்குள்ள கொண்டு போய் வச்சிடுறோம். பாலித்தீன் ஹவுஸ்ல வச்சு பாலித்தீன் பேக்ல போட்டு இந்த ஸ்டேஜில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பெட்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வளரும். ஒரு பெட்ல எடுத்து இந்த பெட்ல பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்ல இருக்கும். பெரிய சைஸ் காளான் இருக்கு, சின்ன சைஸ் இருக்கு, பாதி முத்துனது, சின்னது எல்லாமே இருக்கு. அதனால பார்த்தா தொடர்ந்து வரும். வாரத்துக்கு 2 நாட்கள் 3 நாள்ல நம்முடைய டிமாண்டை பொறுத்து மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாக இருக்கிறப்ப சீக்கிரமா எடுத்துருவாங்க. டிமாண்ட் இல்லைன்னா ஒரு நாள் அதிகமாக இருக்கு போயிட்டு இருக்கும். 1-2 நாள் விட்டு எடுப்பாங்க. ரெடி டு ஹார்வெஸ்ட். அப்படியே பிடிங்கி எடுத்துட வேண்டியது. எடுத்துட்டு வந்து பேக் பண்ணி டெட்ரா பேக்ஸ் இல்லை பாலி பேக்ஸில் வச்சு இது பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது அதிகமாக பார்த்தீங்கன்னா காளான்லாவே இப்போ அதிகமாக நம்ம மக்கள் தெரிஞ்சக்கூடியது முட்டு காளான் தான். எங்கே போனாலும் என்ன சார் முட்டு காளான் தான் கிடைக்குங்கிறாங்க. சிப்பி காளான்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனலைஸ்டு மார்க்கெட். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல போனால் கோயம்புத்தூர்ல விற்றுருவாங்க. ஏன்னா அது ஒரு 100கணக்கான கிலோவில் தான் வருது. பட்டன் மஷ்ரூம் ப்ரொடியூஸ் டன்னல்ஸ். இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10-15 டன் காளான் உற்பத்தி ஆகுது. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா
ஏறத்தாழ ஒரு 100 டன், 150 டன், 200 டன் வருது. இங்க நான் முக்கியமா சொல்ல வேண்டியது பஞ்சாப் மாநிலம், இந்தியாவிலேயே பஞ்சாப் மாநிலம் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண நம்பர் ரேங்க் 1 அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 5வது ரேங்க்ல இருக்கு மொட்டு காளான்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தமிழ்நாட்டுடைய முக்கிய தன்மை என்னன்னா சிப்பி காளான் வளர்ப்புல இந்தியாவிலேயே அதிகமாக முதல் நிலையங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த சிப்பி காளான் வளர்த்துல ஆயிஸ்டர் மஷ்ரூம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. ஏறத்தாழ 1000 பண்ணைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் சிப்பி காளான் பண்ணைகள் 1000 இருக்கு. அதே மாதிரி பால் காளான்களும் இந்தியாவிலேயே 2வது இடத்துல தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 100-150 பண்ணைகள் இருக்கு. அதனால இந்தியாவில் இப்போ பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த சிப்பி பால் காளானுடைய உற்பத்தி மற்ற மாநிலங்களுக்கு நம்முடைய டெக்னாலஜி எடுத்துட்டு போய் வட மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலும் முக்கியமாக ஆந்திரா, கர்நாடகா எல்லா பக்கம் அதிகம் போயிட்டு இப்போ கர்நாடகா மேலே சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கு. தமிழ்நாடு வேளாண் பொருட்களுடைய பங்களிப்பு இதில் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்த்து இந்தியா பவர் பாயிண்ட் போறப்ப சொன்னேன். இந்தியா உலக அளவிலேயே 2வது ரேங்க்ல, செகண்ட் ரேங்க்ல இருக்குது. ஷீடேக் மஷ்ரூம் இருக்குது. இந்த மஷ்ரூமுடைய முக்கியம் என்னன்னா இட் இஸ் anti-HIV மஷ்ரூம். ஷீடேக் மஷ்ரூம் வளர்த்துருக்கு முக்கியம். இதுல பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்ட்ரோல்டு கண்டிஷன் தேவைப்படும். லெட்டுலாம் சொல்றோம். anti-HIV இதில் பார்த்தீங்கன்னா இடத்துல 40 வகையான மருத்துவ பொருள்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து டானிக்கா, சிரப்பா, கேப்சூலா, டேப்லெட்ஸா பண்ணியிருக்காங்க. அதை உற்பத்தி பண்றதுக்கு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்கோம். சிறப்பு முறையில் பார்த்தீங்கன்னா வுட் லாக்ஸ், மரத்துண்டுகளில் இந்த காளான் வித்துக்களை மரத்துண்டுகளில் போட்டுடுறோம். போட்டுட்டு அது என்ன பண்ணோன்னா ஒரு இடத்தால ஒரு பாலி ஹவுஸ்லேயோ ஒரு நம்ம தோட்டத்துலேயோ ஒரு நிலான இடத்துல தங்கி வச்சிடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த காளான் மரம் பூரா வெள்ளையாயிரும். தட் இஸ் கால்ட் ஃபங்கல் ஃப்ரூட்டிங் பாடி டெவலப் ஆகிற ஸ்டேஜ் வந்துடும். அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஷாக் ட்ரீட்மெண்ட் தண்ணியில் முக்கி வைக்கணும். நேரத்தில் ஒரு 4-5 நாள் தண்ணியில் முக்கி வச்சுட்டு வெளியே எடுத்து மறுபடியும் வச்சுட்டிங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா விதை போட்ட துளைகள் வழியாக நம்மளுக்கு காளான்கள் வந்துட்டே இருக்கும். இதான் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா தைவான், சைனா, மலேசியா, சிங்கப்பூர், தைவான், தாய்லாந்து எல்லாத்துலையும் இது அதிகமாக வளர்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தா அதிக வளர்த்துருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியா உலக அளவில் 4வது இடத்துல இருக்கக்கூடியது காளான் ஆர்கிலேரியா மஷ்ரூம் சொல்றோம். ஷியூஷியர் உட்டியர் மஷ்ரூம் சொல்றோம். இது இயற்கையாக கிடைக்கும். எல்லா மலை பிரதேசத்தில் போனாலும் மக்கி போன மரங்கள் துண்டுகள்ல இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காது மாதிரி இருக்குங்காட்டி காது காளான்னு சொல்றோம். இது நம்ம செயற்கை முறையில் உற்பத்தி பண்றதுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணி பாலித்தீன் பேக்கில் போட்டு உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மருத்துவ காளான். இது anti-HIV எய்ட்ஸ் டிசீஸ்க்காக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காளான். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரோசைபின்னு என்னுடைய ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்ச காளான். இப்போ பிளாக் பாப்புலர் மஷ்ரூம் சொல்றோம். அக்ரோசைபி ஆஜிலிட்டான்னு சொல்றோம். என்னுடைய மாணவருடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய அனுபவத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மருத்துவ காளான். இது இப்போ பாப்புலராக பண்ணலாம். ஸோ இதனுடைய வளர்ந்த காளானுடைய தோற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அளவில் உலக அளவில் அதிகம் பேசக்கூடியது கேட்டர்பில்லர் மஷ்ரூம் சொல்றோம். கேட்சிப்ஸ் இன்சைடன்சிப்ஸ். இது முக்கியமான என்ன இட் இஸ் கால்ட் எண்டோமோஜெனஸ் ஃபங்கைஸ் அப்படின்னு சொல்றது என்னாச்சுன்னா இந்த பூசணம் ஒரு கேட்டர்பில்லர் ஒரு புழுவுக்கு உள்ளுக்கு போய் புழுவுல வளர்ந்து புழுவை சாகடிச்சு அது வழியா வெளியே வந்துடும். இது முக்கியமா பார்த்தீங்கன்னா நேபாள், சிக்கிம், அது இல்லாமல் நம்ம ஹையர் எலிவேஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், சத்தீஸ்கர், சண்டிகர் இயற்கையாக வருது. இந்த பூசணம் இருக்கும். இந்த பூசணம் மண்ணிலேயே இருக்கும். ஒரு காலத்தில் சீசனல் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச உடனே அந்த பூசணம் உள்ளுக்கு போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காளான்கள் உற்பத்தி ஆகும். மஷ்ரூம் ஹண்டிங்னு பேர் அதுக்கு. காளான் தொகுப்பு வளர் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போய் அப்படியே போய் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே மஷ்ரூம் போவாங்க, ஹண்டிங் போவாங்க, மலை பிரதேசத்தில் ஏறி போவாங்க, கண்டுபிடிச்சி காளான் எடுத்து வந்து காஸ்ட்லியஸ்ட் மஷ்ரூம் தி வேர்ல்டு. யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காளான் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் இந்த அளவுக்கு வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா இட் இன்க்ரீஸ் தி பொட்டன்ஷியல் ஆஃப் தி ஹியூமன் பீயிங். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அதனால இது பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த காளானை செயற்கை முறையில் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த செயற்கை முறையில் வர்றப்போ இயற்கையாக வரக்கூடிய அந்த மருத்துவ பயன்கள் குறைச்சிருக்கு. ஏன்னா இயற்கையாக வர்றப்போ அதனுடைய அந்த பூச்சிக்குள்ள போய் வர்றப்போ எப்படி அவருடைய மருத்துவ பயன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமாக இது தெரிஞ்சுக்க வேண்டியது கேண்டரோமா காளான், ரிஷி காளான்னு சொல்றோம். கேண்டரோமா விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் ஆன்டி கேன்சரஸ். அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருந்தாலே இந்த கேன்சர் இந்த மருந்து வரக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா
மலேசியா, சிங்கப்பூர், மற்ற தாய்லாந்து, தைவான் மற்ற எல்லாத்துலேயும் அதிகமாக இந்தியாவில் பார்த்தா ஆரம்பிச்சிருக்காங்க. சில பண்ணைகள் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது முக்கியமா ஏன் இந்தியாவில் அதிகமா பண்ண முடியலன்னா, இது மற்ற பூச்சை மற்ற நம்ம தென்னை மரம், பாக்கு மரம், பனை மரம் எல்லாத்தையும் தாக்கக்கூடியது. ட்ரை ரூட் ராட்னு சொல்றோம். வேறு அழுகல் நோய் ஏற்படுத்தக்கூடிய போசனம். அதனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த காளானை வளர்த்துக்கு நம்ம முக்கியமா ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்த்தணும். அப்படிங்கிறனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் சொல்லிக்கிறாங்க, இட் ஷுட் பி கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்த்தணும். அப்படி இந்த படுக்கையில முடிஞ்ச உடனே படுக்கையில நம்ம எரிச்சிடணும். எரிச்சுன்னா அந்த பூசணம் செத்து போயிடும். மற்ற மரத்துகளுக்கு மற்ற மரங்களுக்கு பரவாது. அதனால பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த காளான் கேன்சர் எல்லா வகையான கேன்சரை கலக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா இப்போ கேப்சூல்ஸ் வந்துட்டு இருக்கு, சிரப் வந்திருக்கு, டாலான் வந்திருக்கு. டிஎக்ஷன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு தைவான் கம்பெனி தான் மொனோபலியா இருக்காங்க. அவங்க போய் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 50 வகையான ரெசிபிஸ் பண்ணியிருக்காங்க. காளான் சூப்பு, காளான் மஷ்ரூம் பவுடர், காளான் காஃபி, காளான் ட்ரிங்க், காளான் டீ அப்படி மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம இந்தியாவிலே உற்பத்தி இருக்கு. இது வர்த்தகத்துக்கு அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுதான் அந்த ஃப்ரூட்டிங் பாடி. இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அழுகி செத்து போன தென்னை மரத்தில் பார்க்கலாம், செத்து போன பனை மரம், பாக்கு மரம் எல்லாத்துலேயும் கிடைக்கும். இதை அதனால நம்ம வளர்த்துருக்கு. அப்போ நான் கடைசியாக முடிக்க போகிறது இந்த அற்புதமான உணவு அப்படின்னு சொன்னேன்ல, இட் இஸ் ஒண்டர் ஃபுட். ஏன் சொன்னேன்னா காளான் இஸ் கால்ட் ஆர் மஷ்ரூம் இஸ் கால்ட் சர்வரோக நிவாரணி. நம்ம உடம்புல பார்த்தா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, தொடர்ந்து காளானை 2 வாரத்துக்கு 2 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் 1 வருடத்தில் நம்ம உடம்பு கம்ப்ளீட்டா எல்லா நோய்க்கு வரக்கூடிய எதிர்ப்பு சக்திகளை வந்துவிடால் பிகம் கம்ப்ளீட்லி இம்யூன் டு ஆல் டிசீசஸ். ஏன் அப்படின்னா முக்கியமா புரோட்டீன். ஸோ ஹையஸ்ட் புரோட்டீன். அதை பார்த்தீங்கன்னா காளான் எல்லா வகையான காளான்லையும் ஏறத்தாழ 2.5லேருந்து 9 வரைக்கும் % வரைக்கும் புரோட்டீன் இருக்கு. மற்றோட சோயாபீனை விட அதிக குறைச்சி, ஆனால் பாலை விட அதிகம், மற்ற எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா எலிமினேட்ஸ் புரோட்டீன் டிஃபிஷியன்சி. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா புரோட்டீன் டிஃபிஷியன்சி தான். மால் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடையாது. இப்போ நிறைய பல்சஸ் சாப்பிட சொல்கிறோம், ஏன்னா புரோட்டீனஸ் பல்சஸ் சாப்பிட சொல்கிறோம். பயிர் வகைகள் அதுக்கு எடுத்து நம்ம காளான்ல பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான லோ கொலஸ்ட்ராலே இல்லாத ஒரு உணவு, லோ ஃபேட் எர்கோஸ்டரால் இருக்கு. எர்கோஸ்டரால் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது பார்த்தீங்கன்னா அடுத்து பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட், நன்மை பயக்கக்கூடிய கொழுப்புச்சத்து, குட் ஃபார் ஹார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா லோ கலரிபிக், இது இட் இஸ் வெரி குட் டிலைட் ஃபார் டயபெட்டிஸ். நம்ம டயபெட்டிக் பீப்புள், நீரிழிவு நோய் உள்ள ஆட்கள் சாப்பிடல, ஏன்னா இதில் மாவுச்சத்து இருக்கு, ஆனால் லோ கலரிபிக் கார்போஹைட்ரேட் சொல்றாங்க, எரிசக்தி குறைந்த கார்போஹைட்ரேட். அதனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ், நார்ச்சத்து அதிகப்படுறது. இயற்கையாகவே நார்ச்சத்து இருக்கும். இப்போ டயபெட்டிஸ் பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இல்லை ஆளுகளுக்கு பார்த்து ஹை ஃபைபரஸ் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதனுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். அடுத்த முக்கியமான லோ சோடியம் ஹை பொட்டாசியம் கண்டென்ட், அதாவது உப்புச்சத்து, சோடியம் உப்பு கம்மியாக இருக்கு, பொட்டாசியம் சால்ட் அதிகமாக இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹைப்பர் டென்சிவ், நம்மளுக்கு டென்ஷன் ப்ரெஷர் குறைக்குது, டென்ஷனை குறைக்குது, பிளட் டென்ஷன் ப்ரெஷரை குறைக்குது. அடுத்த முக்கியமான குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், எல்லா விதமான பி காம்ப்ளெக்ஸ், பி விட்டமின்ஸ் அதில் இருக்கு. அடுத்து விட்டமின் சி இருக்கு. அதை விட முக்கியமானது ஒன்லி சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. நார்மலாக விட்டமின் டி எங்கே கிடைக்கும்? சன்லைட், சன் பாத் எடுக்கிறப்ப கிடைக்குது. ஆனால் இங்கே ஒன்லி சோர்ஸ் வெஜிடபிள். ஸோ மஷ்ரூம் இஸ் கன்சிடர்ஸ் வெஜிடபிள். காளான் இப்போ ஒரு காய்கறி பதமாக இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ICAR, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் காளான் எங்கே கொண்டு போயிடுச்சுன்னா இதே ஒரு காய்கறி வகையான உணவு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தா காப்பர் அதிகமாக இருக்கு. அப்போ கார்டியோ ப்ரொடெக்டிவ், நம்ம இதயத்துக்கு பாதுகாப்பானது. அடுத்து செலினியம் முக்கியமானது. செலினியம் வந்து ஆன்டி கேன்சரஸ். சார் செலினியம் எங்கெங்க எந்த பொருளில் செலினியம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு இன் நட்சல் ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி HIV, ஆன்டி வைரஸ், ஆன்டி ஹிஸ்டமிக், ஆன்டி ஹைப்போகிளைசமிக், ஹெபட்டோ அண்ட் நெபட்டோ ப்ரொடெக்டிவ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஸ்டாமிக் கேன்சர். ஸோ தொடர்ந்து காளானை சாப்பிட்டு வந்தா, வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிட்டு வந்தா நமக்கு எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்துடும். முக்கியமாக கேன்சர்ஸ், நம்ம கேன்சர் தான் முக்கியமாக சொல்கிறோம்.
அதை விட முக்கியமா சொல்ல வேண்டியது கரண்ட் 2-3 வருடங்களாக நம்ம பேண்டமிக், கொரோனா பேண்டமிக் இருந்தோம் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காளானுடைய உற்பத்தி அதிகமாச்சு, காளானுடைய விலை அதிகமாக போச்சுன்னா நிறைய பேர் காளான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு அண்ட் இம்யூன், தே பிகம் இம்யூன் டு த கொரோனா வைரஸ். ஸோ ஃபைனலி ஹேவ் அ நைஸ் டே வித் மஷ்ரூம்ஸ். தேங்க்யூ. ஸோ என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்வோம். அதனால் இந்த கேபிஎன் குளோபல் இன்டர்நேஷனல் as well as குளோபல் இந்தியா என்று அனதர் எல்லா குளோபல் நண்பர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஒரு அருமையான ஒரு உணவு காளான் அப்படிங்கிற அந்த உணவை பற்றி புகைப்பட விளக்கத்துடனும் நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எந்தெந்த காளான் நல்லது, எந்தெந்த காளான் கெடுதல் அப்படிங்கிறது தெரியாம இருந்த கால சூழ்நிலையில நிறைய சொந்தங்களுக்கு தெரியாத இந்த சூழ்நிலையிலே கூட படங்கள் வாயிலாக மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்துடன் தொழில் வாய்ப்புக்கு எந்த வகையான காளான் சூட் ஆகும், உதாரணத்துக்கு நெல் வைக்கோல் காளான் 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் முதலீடுகள் எல்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம். பட்டன் காளான் கோடிக்கணக்கில் செலவாகும், அதனுடைய ஷெட் போட்டு, பட் அதனுடைய ஈல்டு, அதனுடைய மகசூல் பல ஆண்டுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லியது போக இந்த ஒரு சிறப்புரையின் விளைவாக நிறைய கேள்விகள் இங்கே வந்துள்ளன. ஸோ இன்றைய இந்த 99வது காணொளி தொகுப்பின் கேள்வி பதில்களுக்கு செல்லுவதற்கு முன்னர் நம்ம சொந்தங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்க தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். ஒரு காணொளியும் நம் சொந்தங்களின் தொழில் வாய்ப்புகளை பெருக்கவும், சில காணொளிகள் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் பெருக்கி இருந்தாலும் அவர்களுடைய நோயற்ற வாழ்வை நிலைநிறுத்துவதற்கு, ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த காணொளிகளையும் கொண்டு சென்ற இந்த கேபிஎன் குழுமம் நம்ம 7 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து 8வது ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். 26 ஜூன் 2023வது வருடத்துல 7 வருடங்களை நம்ம தாண்டியாச்சு. அந்த 7 வருடங்களை தாண்டி 8வது வருடங்களில் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம சொந்தங்கள் நம்ம கிட்ட தெரியப்படுத்துறாங்க. 7 வருஷத்தை வெற்றிகரமாக உங்களுடைய ஒரு உந்துதல் காரணமாக நாங்க பல தொழில்கள் புரிந்திருந்து தொழிலில் நலிவடைந்த காரணத்திலும் கேபிஎன் குழுமத்தில் வரக்கூடிய இந்த நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்களுக்கு ஏற்ற ஒரு தொழில் வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நிறைய நம்ம சொந்தங்கள் கேபிஎன் டெலிகிராம் குரூப்ல அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை பரிமாறிக்கொண்டு அடுத்த சொந்தங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுத்தும் அவர்களுடைய வாழ்வில் தொழில் வாய்ப்புகளில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த சொந்தங்களுக்கும் எங்களுடைய இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த 8வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்திலும் நீங்கள் அனைத்து சொந்தங்களுக்கும் ஒரு உற்று துணையாக இருந்து நம்முடைய தாரக மந்திரமான ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு முக்கியமாக 3 விஷயங்களை நாங்க தெரியப்படுத்த விரும்புறேன். நம்பர் 1, நம்ம சொந்தங்களுக்குள்ள கேபிஎன் டெலிகிராம் குரூப்ல நீங்க எந்த பிசினஸ் பண்ணினாலும் பல முறைகள் பல காணொளிகள்ல இல்ல நேரடியாக நம்ம பார்க்கும் பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இன்று ஒரு வழக்கறிஞராக அதை ஒரு சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையோட உங்களுக்கு தெரியப்படுத்தவும் விரும்புறேன். எந்த சொந்தம் எந்த ஒரு மற்ற ஒரு இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் நீங்க தொழில் வாய்ப்புகள் பரிமாறிக்கொள்ளும் பொழுது சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு ப்ராப்பர் கொட்டேஷன் நீங்க வாங்கி அந்த கொட்டேஷனை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆர்டரா கொடுத்து உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், குவாலிட்டி பேராமீட்டர்ஸ், பேமெண்ட் டேர்ம்ஸ் இதெல்லாம் பக்காவா ஒரு ப்ராப்பர் அஃபிஷியல் ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷனோட செய்யணும்னு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளை இங்க முன்ன வைக்கிறோம். இது நம்பர் 1. நம்பர் 2, தொழில் செய்யும் சொந்தங்களும் சரி அல்லது தொழில் வாய்ப்புகளை வழங்கும் சொந்தங்களும் சரி, அதாவது ஒருத்தர் வழங்குறாரு, இன்னொருத்தர் அதை எடுத்துக்கிட்டு செஞ்சு கொடுக்குறாரு. இந்த 2 பேரும் அவர்களுடைய குறிப்பிட்ட விஷயங்களை தெளிவாக எழுத்து மூலமாக கொடுத்து அதை தயவு செய்து பின்பற்றுமாறும் இந்த தருணத்துல நாங்க 8வது வருடத்துல அடியெடுத்து வைக்கும் பொழுது மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். 3வது முக்கியமான விஷயம், என்னதான் நம்ம கேபிஎன் மூலியமாக ஒரு சொந்தமாக இணைந்திருந்தாலும் நம்ம கேபிஎன்னுடைய தாரக மந்திரமே
கன்வெர்ட்டிங் யுவர் ட்ரஸ்ட் இன்டு பிசினஸ், அதாவது உங்களுடைய நம்பகத்தன்மையை தொழிலாக மாற்றும் இந்த ஒரு மந்திரத்தை வைத்துதான் நம்ம ஒவ்வொரு படியும் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் இதை அவங்களுடைய பிசினஸ் வாழ்வில் அதை யூஸ் பண்ணி அவங்க வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த நம்பகத்தன்மையை கெடாதவாறு கட்டாயம் நீங்கள் தொழில் செய்பவர்கள் உங்களுடைய பர்ச்சேஸ் ஆர்டர் கன்ஃபர்மேஷன், கொட்டேஷன், குட்ஸ் ரெசிப்ட், குட்ஸ் டெலிவரி ரெசிப்ட், இது எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி தொழில் வாய்ப்பு பெருகுவதற்கு அனைத்து விதமான சட்டப்பூர்வமான பூர்வாங்க நடவடிக்கைகளிலிருந்து விலகாமல் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த கேபிஎன் குழுமத்தில் லீகல் அட்வைசராக இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள், நம்ம சொந்தங்கள் ஒரு அபிரிமிதமான ஒரு நம்பிக்கையின் பேர்ல ஒரு பிசினஸை ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாம பண்ணும் பொழுது நமக்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு பிரிகாஷனரி நோட்ல இந்த தருணத்திலே இந்த காணொலி மூலமாக தெரியப்படுத்தி இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நம்ம சொந்தங்கள் கேட்ட கேள்விகளை ஒன்றின் பின் ஒன்றாக எடுத்து கூற விரும்புகின்றேன். நீங்க உங்களுடைய சிறப்புரையில 12 வகையான காளான்கள் மனித குலத்திற்கு உண்ணுவதற்கு தகுந்த காளான்கள் என்று கண்டறியப்பட்டு அதில் 6 விதமான காளான்கள் உலக லெவல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பட்டன் காளான், சிற்பி காளான், லீஃப் இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க. இப்போ சில அதாவது நடைமுறையில ஒரு காளானுக்கு கீழே கருப்பா இருந்தா அது உண்ண தகுந்த காளான் இல்லை, அது கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்திற்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கிறேன். நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காளான் பார்த்தீங்கன்னா கீழே மேலே இதாக இருக்கும், அடியில் பார்த்தீங்கன்னா செதில்கள்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் கில்ஸ் சொல்கிறோம். இந்த கில்ஸுங்கிறது என்னங்கன்னா அங்கே தான் சீட்ஸ், காளானுடைய சீட்ஸுக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விதைகள் இருக்கும். சார் காளான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா இருக்கும், 2ஆவது நாள் பார்க்குறப்போ லேசாக ப்ரௌன் ஆகும், 3ஆவது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக வரும். ஏன்னா அந்த வித்துக்கள் கீழே வர்றப்போ கருப்பாகுது, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அது நீங்கள் இல்லை தண்ணியில் லேசாக கழுவிட்டு அப்படியே சாப்பிடலாம். அழுகி போன காளான் சாப்பிடக்கூடாது, சில சமயங்கள் அழுகி போயிருக்கும், அழுகி போய் நம்ம ஒரு பேட் ஸ்மெல் வரும், துர்நாற்றம், அது சாப்பிடக்கூடாது. அடியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக முட்டைக்காளான் பார்த்தீங்கன்னா முட்டைக்காளான் நிறைய பார்த்துருப்பாங்க. முட்டைக்காளான் பார்க்குறப்ப அடியில் கருப்பாக இருக்கும், வித்துக்கள் அப்படியே கிடைச்சிருக்கு, தண்ணியில் அலசிங்கன்னா போயிடும், அப்படியே போட்டு சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, மிக்க நன்றி. இது ஒரு விஷயம், நிறைய பேருக்கு நிறைய சொந்தங்கள் இதை கேள்வியா கேட்டிருந்தாங்க. அடுத்தது, இந்த மனிதர்களுக்கு இந்த காளான் அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்றது அல்ல, சில பேருக்கு அலர்ஜி ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான கருத்துக்களும், மருத்துவர்களை அணுகும் பொழுது இந்த காளான் சில பேருக்கு அலர்ஜியா அப்படின்னு டெஸ்ட் பல ஆயிரங்கள் செலவு செய்து டெஸ்ட் செய்து மஷ்ரூம் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் கொடுக்குறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? நார்மலாக பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் புரோட்டீன் அதிகமாக இருக்கு. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பிட்டா உடனே அலர்ஜி ஆயிரும், மட்டன் எடுத்து அலர்ஜி அங்கங்கே வீக்கம் வந்துடும். அதே மாதிரி காளானுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது. பட் சில பேருக்கு அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நாம் அதை கண்டுபிடிச்சிக்கணும். என்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா காளானில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சாப்பிடலாம். நம்ம எப்போ காளான் சாப்பிட்றோம், வாரத்துக்கு ஒரு நாள், இல்லை வாரத்துக்கு 2 நாள், இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி சாப்பிட்றோம், வாய்ப்புகள் கம்மி அலர்ஜி வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் காளான் சாப்பிட்டுட்டு அலர்ஜி வரங்கிறது பார்த்தீங்கன்னா விசக்காளான் சாப்பிட்ருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, என்னுடைய மாணவனுடைய அண்ணா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்காரு. அண்ணா, என்னுடைய மனைவி உடைய அண்ணா யூஎஸ்ல இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, சார் எங்கள் அண்ணா இருக்காரு, எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. அங்கே போய் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அப்படி காலையில் எழுந்துச்சி ஒரு பாட்டுக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து எந்திரிச்சு வாக்கிங் அப்படியே வாக்கிங் போயிருக்காரு. அந்த பார்த்தீங்கன்னா இது புல் வழியில் அப்படியே ஒரு 7-8 வெள்ளை கலர் காளான் முளைச்சி வந்திருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம காளான் தான் அப்படின்ட்டு அவர் கவுண்டு தான், நம்ம காளான் தானே எடுத்துட்டு போய் அவரே எடுத்து வடசட்டி எடுத்து அவரே எண்ணெய் ஊற்றி அவரே சாப்பிட்டு இது பண்ணிட்டாரு. பாய்சனஸ் மஷ்ரூம் தெரியல, அவருக்கு தெரியல. சாப்பிட்டோம் என்னாச்சுன்னா சில பாய்சன், எல்லா பாய்சனஸ் மஷ்ரூம் தான் அந்த நெருப்பு பாய்சன், இமீடியட்லி அட்டாக் த பிரைன். உடனே அவருக்கு என்னாச்சுன்னா பிகம் அன்கான்சியஸ். உடனே ஃபோன் பண்ணாங்க. பட் he was not able to treat in US. He was airlifted. He came to Chennai and he was under ICU for more than a month. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷ காளானும் பார்த்தாலும் வெள்ளை கலர் இருக்கணும். வெள்ளை கலர் ஒரு காலத்தில் பார்த்தா எல்லா வெள்ளை கலரான காளானும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஒயிட் மஷ்ரூம்ஸ் ஆர் எடிபிள். இப்போ அப்படி கிடையாது. சில உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமேனிட்டா குரூப்னு, அமேனிட்டான்ட்டு ஒரு மஷ்ரூம் இருக்கு, அமேனிட்டா குரூப் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விஷ காளான். சில காளான் ஒரு காளான் சாப்பிட்டு வில் வித் ஹெவன், உடனே போய் செத்து போயிடும். அது மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது உற்பத்தியாகி நம்ம மார்க்கெட்டில் வர காளான் பேக் பண்ணி சூப்பர் மார்க்கெட்லேயே மாலில் வர காளான் இல்லை, சிப்பி காளான், பால் காளான், முட்டை காளான் பண்ணு,
இயற்கையாக வளரக்கூடிய காளான சில பேர் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அப்பதான் ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு அலர்ஜி வர காட்டுன்னா சில பேருக்கு இந்த கெட்டுப்போன காளான் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு சில ஸ்டமக் பெயின், ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஆகும், ஸ்டமக் டயரியா வரும். மற்றபடி காளான் சாப்பிட்டு ஃபேட்டல்ங்கிறது அதிகம் இல்லை. ப்ரோட்டீன் சில பேருக்கு ப்ரோட்டீன் அலர்ஜி இல்லாத ஆட்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிடலாம். இப்போ சில பேர் ப்ரோட்டீன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. மட்டன் சாப்பிட்டு அவருக்கு அடுத்த ஒரு 2-3 நிமிடங்கள்ல அவருக்கு அப்படியே அங்கங்கே தடுப்பு வரும், அரிப்ப ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹை ப்ரோட்டீன் அலர்ஜி உள்ள ஆட்கள் காளான் சாப்பிடும் பொழுது பார்த்து சாப்பிடலாம். மற்றபடி காளான் அதிகமாக சாப்பிடல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் இதைய பத்தின ஏதாவது டெக்னாலஜிஸ் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில நம்ம தொழில் முனைவோர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா? இதைய ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கும் இந்த ஸ்ட்ரா பெட் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கும் ட்ரைனிங் மற்ற மிஷினரிஸ் ஏதாவது எது வாங்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் அவங்க கொடுக்குறாங்களா? ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நானே ட்ரைனிங், நான் விவசாய காலேஜில் 2013 ரிட்டையர் ஆகிட்டேன். அப்புறம் தான் மஷ்ரூம் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அந்த லாஸ்ட் டே ஸ்டார்டட் மஷ்ரூம் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. அப்புறம் முதல் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சாருடைய கிருஷ்ணமூர்த்தி இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷனில் நானும் ஒரு மெம்பராக இருந்தேன், சிஓ இருந்து நான் போர்டு மெம்பர். அது மூலமாக பயிற்சி கொடுத்தோம். நானும் கிருஷ்ணமூர்த்தி சாரையும் சேர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். ஆர்எஸ்புரத்தில் எங்களுடைய அலுவலகத்தில் கொடுத்துட்டு இருந்தோம். கொரோனாவுக்கு பின்னாடி 3 வருடங்களாக நாங்கள் இந்த கொரோனா ட்ரைனிங்கை நிறுத்திட்டோம். இப்போ என்னாச்சுன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, இந்தியாவிலேயே ஒரு நாள் பயிற்சி ஆரம்பிச்சது 1970 ஆரம்பிச்சது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு 30 காளான் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. ஆனால் நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை பார்த்தீங்கன்னா 5th of every month, ஒவ்வொரு மாசமும் 5ஆம் நாள் ஒரு நாள் பயிற்சி வரும். முதல்ல ஃப்ரீயா கொடுத்து இலவச பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் 100 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா நான் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏற்றால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது வரைக்கும் இடைவெளி இல்லாமல் டிஸ்கண்டினியூ இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி நீங்கள் நேரம் போயிடலாம். மஷ்ரூம் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் காளானுடைய ஆராய்ச்சி மற்றும் சென்டருக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. திருவண்ணாமலைங்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க தான் இப்போ பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 5ஆவது நாள் வார நாள் இல்லாமல் விடுமுறை நாளாக நேஷனல் ஹாலிடேஸ், சனி ஞாயிறுனா திங்கக்கிழமை. இப்போ பயிற்சி கட்டணம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 600 ரூபா தான் வரும் ஒரு நாள் பயிற்சி. அதில் போயிட்டீங்கன்னா சிப்பி காளான் வளர்ப்பு, பால் காளான் வளர்ப்புக்கூடிய எல்லாம் எப்படி என்னென்ன முதலீடு பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த எப்படி அந்த படுக்கை தயாரிப்புக்கு எப்படி நம்ம பதப்படுத்துதல், வைக்கோலை பதப்படுத்தலாம், எப்படி படுக்கை தயார் பண்ணலாம் அப்படின்ட்டு விசுவல்ஸ் போடுறாங்க. பவர் பாயிண்ட் போட்டுட்டு ட்ரைனிங் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஈவினிங்ல ட்ரைனிங் நீங்களே படுக்கை தயார் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணி அது மாதிரி அப்புறம் சின்ன சின்ன கையேடுகள் கொடுக்குறாங்க. அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விவசாய பல்கலைக்கழகத்தினுடைய காளான் ஆராய்ச்சி மையத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் 5ஆம் தேதி 5 மணி 9 மணி ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. 5ஆம் தேதி போக வேண்டியது, ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது ஒரு நாள். அப்படின்லாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய இந்த பதில்ல தெளிவான ஒரு விளக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. அடுத்ததாக இந்த கொங்கு மண்டலத்தில், அதாவது கோவை, ஈரோடு, பெருந்துறை அல்லது கரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்துல எந்த வகை காளான் நல்ல ஒரு உற்பத்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா காளான் வளர்ப்பு கொங்கு மண்டலத்தில் அதிகமா இருந்தது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர், நான் சொன்ன மாதிரி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. பால் காளான் உற்பத்தி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்றும் அதிகம் அங்கேதான் இருக்கு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிப்பி காளான் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சிப்பி காளான்லேயே இந்தியாவிலேயே பெரிய பண்ணை கோயம்புத்தூர் தான் இருக்கு. இந்தியாவிலேயே பெரிய பண்ணை கோயம்புத்தூர் இருக்கு. சுப்பிரமணியன் ஒரு ரிட்டையர்டு ஃபேக்கல்டி ஆஃப் ஒரு காலேஜ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு அவர் பார்ட் டைமே பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இப்போ ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்காரு. அதிகமான உற்பத்தி, இந்தியாவிலேயே அதிகமான உற்பத்தியாளர் காளான் உற்பத்தியாளர் அவர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஏன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய பயிற்சினால பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அதிகமாக இருக்கு, ஈரோட்டில் இருக்கு, திருப்பூர்ல இருக்கு, கரூர் அப்படியே போயிட்டு இருக்கு. கரூர் கொங்கு மண்டலம் அதிகமாக இருக்கு. பால் காளான், சிப்பி காளான் வளர்த்துருக்கு சிறு முதலீடு தேவைப்படும். ஸோ நம்ம கொங்கு சொந்தங்கள் எல்லாமே இந்த ஏரியாவில் கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திலையும் வளர்த்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பெரம்பலூர் படுத்துறாங்க, எல்லாத்துலேயும் வளர்த்தலாம். சிப்பி காளான் பண்ண அதிகம் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் அட்வைஸ் ஆலோசனை தேவைன்னா கண்டிப்பாக என்னை அணுகலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா மூலம் ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா ஐ எம் அப்ரோச்சிங் ஃபார்மர்ஸ், ஸ்மால் ஃபார்மர்ஸ், ரூரல் பாப்புலேஷன்.
அவங்களுக்கு நம்முடைய லைவ்லிஹுட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங்காக கொடுத்துட்ருக்கோம். பெரிய பெரிய பண்ணைகள் வந்தீங்கன்னா கன்சல்டன்சி கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி ஃப்ரீ கன்சல்டன்சி தான். நம்ம சிப்பிக்கெல்லாம் வளர்த்துருக்கு பால்கெல்லாம் வளர அதிக முதலீடு தேவையில்லை, ஈஸியாக பண்ணக்கூடியது. நம்ம மக்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, விவசாய தொழிலில் எப்போ நமக்கு டைம் இருக்கோ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான என்ன, குடும்ப தொழிலாக பண்ணால் ரொம்ப நல்லா வருது. குடும்ப தொழில் ஒரு புருஷன் பொண்டாட்டி பசங்க நம்ம ஒரு குடும்பம் பண்ணுறப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். உதாரணமாக சொன்ன மாதிரி சொன்னேன் இல்லையா, நம்ம ஈரோட்டில் பண்ணக்கூடிய சுப்பிரமணியம் சுஜி மஷ்ரூம் வேர்ல்டுன்னு பேர். அவர் பார்த்தீங்கன்னா சின்ன தொழில் வச்சு இப்போ கோடீஸ்வரன் ஆகிட்டார், பால்காலம் வளர்த்து கோடீஸ்வரன் ஆகிட்டார். ஓகே ஐயா, உங்களுடைய வீடியோ மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு, அதை இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்விக்கு நம்ம செல்வதற்கு முன்னர் வீடியோ இப்ப வீடியோ வந்துருச்சுங்க. இப்ப அடுத்த கேள்வி, இந்த விவசாயம் சார்ந்த ஒரு கன்சம்ஷன் பேஸ்ட் இருக்கிற மஷ்ரூமை தாண்டி நீங்க சொன்ன இந்த மருத்துவ உபயோகத்திற்கு ஏற்ற இந்த ஆன்டை கேன்சர், ஆன்டை ஹெச்ஐவிக்கு இருக்கக்கூடிய இந்த ஷிடாக் மஷ்ரூம், ரிஷி காளான், இந்த விஷயங்களை நம்ம வந்து ஒரு வளர்த்துவதற்கும் அதுல ஒரு மருத்துவ ரீதியான காளான் உற்பத்தியில் இறங்குவதற்கும் அதற்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களா? அதை வந்து நம்ம எப்படி தொழில் ரீதியாக எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள். பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பயிற்சி கொடுக்கறது இல்லை. பட் காளானுடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் மஷ்ரூம் ரிசர்ச் சோலானுங்கிற இடத்துல இமாச்சல் பிரதேஷில் சிம்லா கீழே இருக்கு. அதுதான் காளான் ஆராய்ச்சியுடைய சென்டர் ஆஃப் தி எக்ஸலன்ஸ். அங்கதான் பண்றாங்க, அங்க பயிற்சி கொடுக்குறாங்க. காளானில் வளர்த்துருக்க ஷீடைக் மஷ்ரூமுக்கும் மெக்கனடா மஷ்ரூம் பயிற்சி பெற்றாங்க. அவங்களுடைய ட்ரைனிங் ஷெட்யூல் இருக்கு. வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா டிஎம்ஆர் டைரக்டரேட் ஆஃப் மஷ்ரூம் ரிசர்ச் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கேலண்டர் வரும். அதில் நீங்கள் ஜஸ்ட் ரிசீவ் பண்ணி இது லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா they give the training schedule. You can go there. டைரக்டாக நீங்கள் போக வேண்டியது, அக்காமடேஷன் எவ்ரிதிங் இஸ் தேர். நீங்கள் போய் அங்கேயே தங்கிக்கலாம். ஒரு நாள் பயிற்சி இருக்கு, 5 நாள் பயிற்சி, 10 நாள் பயிற்சி இருக்கு. வளர்த்து பண்ணுறாங்க. ஷீடைக் மஷ்ரூம், இந்த ரேஷி மஷ்ரூமுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் கொடுக்கறது இல்லை, அங்கே போய்க்கலாம். அங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம கூகுளில் வந்து டைரக்டரேட் ஆஃப் மஷ்ரூம் ரிசர்ச் அப்படின்னு நம்ம கூகுள் பண்ணால் கண்டிப்பாக அதனோட லிங்க் கண்டிப்பாக அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே அந்த வெப்சைட்ல போய் இது பண்ணீங்கன்னா அங்கே ட்ரைனிங் ஷெட்யூல் வந்துடும். லாகின் பண்ணி we can make a registration. ஓகே மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இந்த காளான் வளர்ப்புல இந்த நீங்க மெடிக்கல் மஷ்ரூம்ஸை பத்தி சொல்லியிருக்கீங்க. அது வந்து நம்ம டைரக்டா உணவாக உட்கொள்ள முடியுமா, இல்லது அதை ப்ராசஸ் பண்ணி மெடிசனா வரக்கூடிய மாத்திரைகள், மெடிசனா வரக்கூடிய அந்த ஜூசஸ் மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இது. பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ரேஷிய மஷ்ரூம் இருக்கு இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா நம்ம இது கெட்டியாகி போயிடும். இப்போ ஊட்டி மரமா கெட்டியாகி போயிடும், அப்படியே சாப்பிட முடியாது. இட்ஸ் ஷுட் பி ப்ராசஸ். உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷிய மஷ்ரூம் சொல்லுவோம், கேண்டோர் மஷ்ரூம். 1 டன் காளான இது பண்ணீங்கன்னா 1 kg நம்மளுக்கு மருந்து கிடைக்கும், மருந்து. ஸோ அந்த அளவு தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப இட் ஷுட் பி இன் கேப்சூல்ஸ். பவுடர் மாதிரி பண்ணுறோம், டானிக்காக சிறப்பாக பண்ணி அப்படியே சாப்பிட முடியும். அதே மாதிரி ஷிடிக் மஷ்ரூமு ஒரு ஷவர் டேஸ்ட் இருக்கும், ஒரு ஸ்மெல் இஸ் நாட் எ வெரி குட் ஸ்மெல். அப்படியே சாப்பிட முடியாது. அது இட் ஷுட் பி ப்ராசஸ்ட். அதோட மருந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு டெக்னாலஜி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தைவான் ஈவன் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஷீட்டே பண்ணுறாங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணி இப்போ ட்ரை மஷ்ரூம் வருது. இப்போ நிறைய மால், சிங்கப்பூர் மால், மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் மாலில் வருது, ஷிட்டேக்லாம் வருது. பட் ஃபாரினர்ஸ் யூஸ் டு டேக். அவங்க பட் நம்ம ஆளுக்கு தமிழ் இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுறதில்லை. ட்ரை மஷ்ரூம்ஸ் அவைலபிள், ஷிட்டேக் ட்ரை மஷ்ரூம் இருக்கு. ட்ரை can't be eaten, but this mushroom can be taken as ஷிட்டேக். பட் அது டேஸ்ட் டெவலப் பண்ணணும். அதுக்கு ப்ராசஸ் பண்ணி மெடிசினல் ப்ராப்பர்ட்டி எடுத்து டானிக்கா சிறப்பாக பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் ஹெவி ஃபண்டிங் பண்ணதை பண்ண முடியும். இயற்கையாகவே சாப்பிட முடியாது அப்படியே. ஓகேங்க. மிக்க ஒரு தெளிவான ஒரு விளக்கம். மருத்துவம் சார்ந்த தொழில் வாய்ப்புகளை எப்படி எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற கேட்கிற சொந்தங்களுக்கு இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த பதிலும் அவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கும். அடுத்ததாக இந்த காளான் உணவை பாயில் பண்ணி குழம்பு மாதிரி வைத்து சாப்பிடுவது உகந்ததா, அல்லது நம்ம நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி மஷ்ரூம் ஃப்ரை அப்படின்னு சாப்பிடுறாங்க. எது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு வழிமுறை அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ காளான் எடுத்துட்டீங்கன்னா அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி சாப்பிட்டாங்கன்னா எதுவுமே எந்த மசாலாவும் போடக்கூடாது. காளானை எடுக்கணும், பிச்சு போடணும், ஃபேன் வச்சுட்டு அப்படியே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு அப்படியே சாப்பிடணும். இல்லை மசாலா பொருள் போடுறப்ப மஷ்ரூம் ஸ்மெல் போயிடுது.
காளானுடைய மனம் நேச்சுரல் ஃப்ளேவர் போயிடுது. அப்படிங்கிறப்போ என்ன கேட்டீங்கன்னா குழம்பு மாதிரி வைக்கலாம். மஷ்ரூமு குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு எடுத்துச்சு. ஃப்ரை பண்ணுறப்ப எல்லாமே உங்களுக்கு சத்து பொருட்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃப்ரை பண்ணுறதை விட காளானை அப்படியே குழம்பா பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட். காளான் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணம் பார்த்தீங்கன்னா காளானில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் நிறையா வந்துருச்சு. மதிப்பூட்ட பொருட்கள் எக்கச்சக்கம் வந்துருச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு பெரிய மதிப்பூட்ட பொருள் வந்து நம்ம இதில் தான் திண்டிவனத்தில் இருக்காரு. அக்பர்னு ஒரு முஸ்லீம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 50 வகையான மதிப்பூட்ட பொருட்கள் மஷ்ரூம் பிரியாணிலேருந்து மஷ்ரூம் மஞ்சூரியன் பார்த்து 50 வகையான மஷ்ரூம் அல்வா, மஷ்ரூம் ஜிலேபி, மஷ்ரூம் பாதுசா, மஷ்ரூம் அது மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஸோ இன்கிரிடியன் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் கான்ட்ரிபியூஷன் இது பண்ணுற காம்படிஷனில் மஷ்ரூம் ஃப்ளேவர் பவுடரை போட்டு இது பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணுறப்போ வேல்யூ அடிஷன் நிறைய அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேல்யூ அடிட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மஷ்ரூம் எப்படி பண்ணலாங்கிறதுக்காக நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி கொடுக்குறாங்க. அதாவது ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம காளான குழம்பு மாதிரி பண்ணி வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு சுவையாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறது பண்ணலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணுறத விட இது உணவு சத்து அப்படியே இருக்கும். ஓகே, மிக்க நன்றி. தெளிவான ஒரு விளக்கம். சாப்பிடுவதற்கு உகந்தது எந்த வகையில் அப்படின்னு நிறைய சொந்தங்கள் கேட்டிருந்தவங்களுக்கு எல்லாம் இது ஒரு தெளிவான விளக்கமாக இருந்திருக்கும். அடுத்தது, இந்த தொழில் வாய்ப்புகளில் இன்றைய சூழலில் காளான் வளர்ப்பு எடுத்து நம்ம அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது மேக்சிமம் ஒரு 5 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வகையில நம்ம பட்டன் மஷ்ரூம் வந்து மிகப்பெரிய முதலீடு, கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு அதை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இதனுடைய ஷெல்ஃப் லைஃப் குறைஞ்சு இருக்கிறதுனால 1 நாளில் இருந்து 4 மணி நேரத்துல இருந்து 5 நாட்கள் வரைக்கும் ரெஃப்ரிஜரேஷன் பண்ணி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த காளான் வளர்ப்பு நம்ம செய்யும் பொழுது இந்த காளானை சந்தைப்படுத்துவதற்கு ஏதாவது உதவிகள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சார்பாகவோ அல்லது வேறு தனிப்பட்ட அரசு சார்ந்த இயந்திரங்கள் மூலியமாக ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங்க்கும் சேல்ஸுக்கும் சப்போர்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்குறாங்க. நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷனுக்கு போது இது கொடுக்குறாங்க. காளான் வளர்ப்புக்கு மானியம் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தா 40% மானியம் மாதிரி கொடுக்குறாங்க. சந்தைப்படுத்துறது பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையில் தனியாக ஸ்டால் கொடுத்துட்றாங்க. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை இருக்கு. எல்லா சந்தையிலும் பார்த்தீங்கன்னா தனி ஸ்டால் கொடுத்துட்றாங்க. ஃப்ரீ ஸ்டால்ஸ். நீங்கள் காலையில் போயிட்டீங்கன்னா ஒரு 1 hour 2 hours வந்து வித்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் லார்ஜ் ஸ்கேலில் போகிற பார்த்தீங்கன்னா பட்டர் மஷ்ரூம் லார்ஜ் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்க்கு தே கிவ் லோன்ஸ். ப்ராசஸ் பண்ணி இட் கேன் பி கேனிங் டின் பண்ணி விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் விவசாயிகள் இதில் தோட்டக்கலை வாரியத்தின் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன அளவில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்னுடைய இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் மார்க்கெட்டிங், நாமளே மார்க்கெட் பண்ணுறது தான் முக்கியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 கிலோ காளான் பார்த்தீங்கன்னா நாங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். 10 கிலோ சிபி காளான் எடுத்தீங்கன்னா ஒரு 50 பேக்கெட் வரும். ஸோ நாமளே மார்க்கெட் பண்ணுறது உற்பத்தியை நம்மளுக்கு வருமானம் லாபம் அதிகமாக வரும். அதே மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதில் மதிப்பூட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல ஒருத்தர் மஷ்ரூம் பிக்கிள்ஸ் பண்ணி பெருசாக பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு அதிகமான வாய்ப்பு. இப்போ மற்ற ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி இப்போ ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி அதை விட மஷ்ரூம் பிக்கிள்ஸ் பண்ணிட்டு உதாரணம் சிறுமுகை, கோயம்புத்தூர் பக்கத்தில் சிறுமுகையில் பார்த்தீங்கன்னா விவசாயி பெரிய அளவில் பண்ணிட்டு முத்துசாமின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணிட்டு இருக்காரு. ஜனேனியம் பிக்கிள்ஸ்ன்ட்டு அப்படி பிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்சி ஸ்டாண்டர்ட்லாம் வந்து பெருசாக பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அது வேலையை எடுத்து பண்ணுறப்ப ஹெவி டிமாண்ட். இஸ் நாட் ஏபிள் டு மீட் தி டிமாண்ட்ஸ் ஆஃப் தி எல்லா மால்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும். இந்த மஷ்ரூம் பிக்கிள்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமாக போகணும். மற்ற விட நீங்கள் இது ஊறுகாய் தயாரிப்புக்கு மிக உகந்தது. அதை விட சிப்பிக்காலன்றது ரொம்ப பெஸ்ட்டு ஃபார் தி பிக்கிள் ப்ரிப்பரேஷன். ஸோ அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்குது. தேவைகளும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. ஓகேங்க. கடைசியாக மிக அதிகமான சொந்தங்கள் கேட்ட ஒரு கேள்வி, புதுசாக ஒரு இளம் தலைமுறையினராக ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனராக இந்த காளான் வளர்ப்பு தொழில்ல அவங்க வந்து ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சு இந்த காளான் வளர்ப்புக்கு நீங்க ஆல்ரெடி உங்களுடைய உரையில தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஒரு தேட்ச்டு ஷெட் இருந்தா போதும், ஒரு ஓலை கொட்டாய் இருந்தா போதும், அதன் மூலியமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஓலை கொட்டாயை தவிர அவர்கள் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும்? ஒரு நபர் 2 நபர் சேர்ந்து இந்த காளான அவங்க ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிக்கணும்னா மிக குறைந்த முதலீடு எவ்வளவு தேவைப்படும்? எந்த வகை காளான் டு ஸ்டார்ட் வித் ஆரம்பிக்கிறதுக்கு உகந்தது அப்படின்னு உங்களுடைய அறிவுரை கேட்டிருக்காங்க. ஓகே, நல்ல கேள்வி. இப்போ நான் பார்த்து நிறைய பேர் காளான் கிட்ட வரப்படி எப்படி சார் ஒரு 100 கிலோ காளான் ஆரம்பிக்கலாம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொல்றது
ஸ்டார்ட் வித் ஸ்மால். ஃபர்ஸ்ட் 5 கிலோ காளான் பண்ணி ஆரம்பிக்கணும். போடுறப்போ ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் படுக்கை கெட்டு போயிடும், என்ன பண்ண தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 6 months லேர்னிங் பீரியட், அனுபவம். எங்கெங்க தப்பு பண்ணோம், ரிமூவ் ஒன் பை ஒன். எங்கெங்க தப்பு பண்ணோம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்ஸ் வி பிகம் எக்ஸ்பர்ட், காளான் வளர்த்துருக்க நம்ம தகுதி ஆயிட்டு தன்மை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும். அதை விட முக்கியமான என்ன, காளான் வளர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட், ஈடுபாடோட பண்ணக்கூடிய தொழில். இப்போ நெல்லுனா இப்போ நெல் வேச்சு விடுறோம், நாற்று நட்டு விடுறோம், மருந்தடிக்கிறோம், அப்படி போயிடும். பட் இங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இட்ஸ் சிம்பிள் டெக்னாலஜி, இட் ஷுட் பி பர்ஃபெக்டட் இன் அ நைஸ் வே. சாதாரண தொழில்நுட்பம் கரெக்டாக பண்ணணும். பண்ணல பார்த்து ஏனோ தானோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சில பேர் காளான் பண்ணி ஆரம்பிப்பாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஒரு 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 வருஷம் 2 வருஷம் தே பிகம் மேனேஜர்ஸ். ரூம்ல உட்காந்துக்குவாங்க, அவங்க கீழே ஒரு 10 வேலை 10 ஆள் இருப்பாங்க. அவங்க ஆரம்பிச்சு விட்டுருவாங்க, அவங்க பண்ணிட்டு சரி நாள் இன்வால்வ் சரியா பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா படுக்கை கெட்டு போயிடும், காளான் சரியா பறிக்க மாட்டாங்க, சரியா விற்பனை நடக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா இட் லாஸ். ஸோ காளான் வளர்ப்பு ஆரம்பிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடோட பண்ணணும். நாம பண்ணையோடு இருக்கணும், அப்பப்போ வழிகாட்டணும். விதை உற்பத்தி ஆகட்டும், காளான் படுக்கை ஆகட்டும், வைக்கோலை பதப்படுத்தணும், நாம கூட இருந்து பண்ணிடணும். ஸோ நாம அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும். எப்படி நம்ம தொழிலில் ஒரு உலக தொழிலில் பண்றப்ப எப்படி கூட போய் வேலைகளோடு செய்தா தான் அவங்க ஒழுங்காக வேலை செய்வோம். அதே மாதிரி ஒரு ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு பயிற்சி விட்டுறப்ப நான் ஒரு 6 மாசம் ஆகுது நம்ம கட்டுட்டு அவங்களுக்கு செய்து அப்படி பண்றப்ப கண்டிப்பாக ஒரு லாபகரமான தொழில். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 நாள்ல ஒரு 100% ப்ராஃபிட் வர்ற தொழில் எதுவும் கிடையாது. இப்போ சிப்பிக்கலான் உற்பத்தி பார்த்தீங்கன்னா உற்பத்தி செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 ரூபா ஒரு காளான் உற்பத்தி செலவாகும். சந்தையில் விற்கிறது பார்த்தீங்கன்னா 160 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா வரைக்கும் போகுது ஒரு கிலோ. அப்படிங்கிறப்போ 40 45 நாள் நம்மளுக்கு 100% ப்ராஃபிட் வருது. 100 ரூபாய்க்கு உற்பத்தி, 80 ரூபாய்க்கு உற்பத்தி பண்றோம், 160, 150, 200. அதோட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஹெவி டிமாண்ட். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிகம் போகுது. ஏன்னா இந்தியாவிலே மஷ்ரூம் அதிகமாக சாப்பிடுகிற ஆள் கேரளா தான், கேரளைட்ஸ். தி கெட் மஷ்ரூம் ஆன் எனி காஸ்ட். இப்போ பால் காளானுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 250 ரூபா, 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி சிப்பி காளான் தமிழ்நாட்டில் 200 ரூபாய்க்கு விற்றாலும் 300 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க கேரளாவில். அதனால பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நல்ல லாபகரமான தொழில், ஈடுபாடோட செய்யணும், தொடர்ந்து நாம பண்ணணும். அப்போ சூப்பர்வைஸ் பண்ணிக்கணும். நம்ம தொடர்ந்து நம்ம மேனேஜர் மாதிரி உட்காந்துருந்தா நடக்காது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் படுக்கை தயார் பண்றாங்களா. இப்போ தோணு பார்த்தீங்கன்னா ஏஆர் சுப்பிரமணியன் சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் அதிகமான காளான் உற்பத்தி பண்ற ஆளு சிப்பி காளான். விதை உற்பத்தி ஒரு நாளைக்கு 4000-5000 விதை பாட்டில் உற்பத்தி பண்றாரு. பெரிய ஃபேக்டரி மாதிரி பண்றாரு. ஒரு 50 பொம்பளைகளுக்கு வேலை கொடுத்துருக்காரு, லேடிஸ்க்கு வேலை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் வெளியே போயிட்டு ரிமோட்லயே ஆப்ரேட் பண்ணுவார். அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர் சொல்றோம் இல்லையா, விதை உற்பத்திக்கு தனி ஒரு கூட்டம், ஒரு 20 பேர். அவங்களுக்கு தொழில் விதை உற்பத்தி தான். படுக்கை தயார் பண்றதுக்கு ஒரு குரூப், வைக்கோலை பதப்படுத்துற குரூப், வைக்கோலை வச்சு பதப்படுத்த வைக்கோலை படுக்கை மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேபர், உள்ளுக்கு படுக்கைகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குரூப், மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு குரூப், ஆர்கனைஸ்டிக் குரூப். ஸோ இது மாதிரி பண்றப்போ ரிமோட்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாரு. ஸோ 6 படுக்கை தயார் பண்ணாங்க, 6 காளான் உற்பத்தி பண்ண எடுத்தாங்க, எப்படி மார்க்கெட் பண்ணலாம்னு பண்ணிக்கிறாரு. அது இல்லாமல் அவர் உற்பத்தி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரகமான ட்ரேட் நேம் வச்சிருக்காரு. மெகா மஷ்ரூம், ஹாஹா மஷ்ரூம், லோட்டஸ் மஷ்ரூம் வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்து அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஸ்கூல் பாய்ஸ் இருக்காரு. என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்கூல் பாய்ஸ்க்கு 5 கிலோ காளான் கொடுத்துட்டா நீ காளானுக்கு போய் வித்துட்டு வாயா. ஏன்னா காளான் இப்போ 200 கிராம் பேக்கெட் தான் போடுவோம். என்ன பண்றான்னா ஒரு பேக்கெட்டுக்கு 2 ரூபா கொடுத்துட்டாரு. ஒரு பையன் போய் 5 கிலோ காளான் வித்தா 50 பேக்கெட் 100 ரூபா. அவனுக்கு பேக்கெட் மணி ஆகும், அவனுக்கு ஒரு எஜுகேஷனுக்கு இது பண்ற மாதிரி அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா காளான் வளர்ப்பு நல்ல முக்கியமான தொழில், ஈடுபாடோட பண்ணணும். நாமளே மார்க்கெட் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடையில் போய் போட்டுருவாங்க, கடைகளில் போய் விற்காம நம்மளுக்கு வராமல் போயிடும், காசு வராமல் போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாம உற்பத்தி பண்ணணும். அதிகமான காளான், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தருக்காரு சேலத்தில், ஒரு வருஷ நண்பர். அவர் நிறைய காளான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு. 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல அவர் ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன ஒரு காளான் மார்க்கெட்டிங் பிளேஸ், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ரூம் இருக்கு. ஈவினிங் காளான் மிச்சமாகி போச்சுன்னா வேலை அடிஷன் அங்கேயே ஒரு பையன் வச்சிருக்காரு. மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் மஞ்சூரியன், மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் ஐட்டம், மஷ்ரூம் போண்டா பஜ்ஜி போட்டு வேலை அடிச்சு வித்து போடுறாரு. ஸோ அதே மாதிரி தஞ்சாவூர்ல ஒருத்தர் மஞ்சுமணின்னு ஒரு நண்பர் இருக்காரு, அவரு பெரிய அளவில் பண்ணியிருக்காரு.
அவரு என்ன பண்றாருன்னா காளான் பண்ணையிலேயே ரெசிபி ஸ்டால், ஃபுட் ஸ்டால் போட்டிருக்காரு. உங்களுக்கு காளான் எப்படி ஃபாரின்ல போய் இது பண்ணிட்டு வர மாதிரி போய் ரெடி டு குக் மாதிரி அவங்க போய் காளான் சிப்பி காளான் வீட்டில் அவங்களே போய் காளான் பிடிக்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும், மஷ்ரூம் கிரேவி வேணுமா, மஷ்ரூம் மஞ்சூரியன் வேணுமா, மஷ்ரூம் பிரியாணி வேணும், அங்கேயே குக் பண்ணி அங்கேயே போகிற மாதிரி ஸ்டால். ஸோ இது மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்ம காளான் உற்பத்தி பண்ணி மார்க்கெட் பண்ணுறதை விட இது மாதிரி ரெசிபி ஸ்டால்ஸ் போட்டு இப்போ காளான் போய் ஹாட் கேக் மாதிரி காளான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. காளான ஒரு உன்னதமான உணவு, ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பாக காளானை வளர்த்தி விற்பனை பண்ணி இது மாதிரி ரெசிபி ஸ்டால்ஸ், ரெஸ்டாரண்ட் மாதிரி போட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு நல்ல வாய்ப்புள்ள தொழில், நம்ம இளம் தலைமுறைக்கு ஏற்ற தொழில். ஈடுபாடோடு பண்ணினா சக்சஸ்ஃபுல்லாக வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. கண்டிப்பாக ஐயா. இன்றைய இந்த காணொளியில தொழில், என்ன தொழில் செய்யலாம், அந்த தொழில் லாபகரமாக நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுக்கு நீங்க அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா, எனக்கு எவ்வளவு முதலீடு போடணும், நான் உழைப்பு செய்யறதுக்கு தயாரா இருக்கேன், எந்த தொழில் எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து தொழில் முனைவோர்களுக்கும் உங்களுடைய இந்த காணொளி கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஒரு ஐயமும் இல்லை. அது போக நம் தலைமுறையினர் ஐயா சொன்ன மாதிரி உழைப்பை அவர்கள் கொடுத்து அந்த உழைப்பை கன்சிஸ்டன்டாக வளரும் பொழுதும் அதை தொடர்ச்சியாக கொடுத்து நம்ம மேனேஜர்னு போய் உட்காந்துக்கிட்டு, பாஸ்னு போய் உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல இருக்கிறத விட அந்த தொழிலை நம்ம பக்குவமாக எடுத்து செய்தால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படின்னு சொன்னதும் ஒரு ஒரு லட்சத்தில் ஒரு முக்கியமான ஒரு தாரக மந்திரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது போக மிகவும் ஒரு அருமையான ஒரு விஷயத்த அந்த மார்க்கெட்டிங்காக சொன்னாரு. நம்ம அந்த காளான் வளர்ப்பு ஷெட்டு பக்கத்திலேயே ஈவினிங் அதை வேல்யூ அடிஷன் பண்றதும், மக்களே அந்த காளான் வளர்ப்பை பார்த்து விட்டு அவர்களே அதை பிளக் பண்ணி கொண்டு போய் ஒரு பேஸ்கெட்ல போட்டு பண்றத நானே நம்ம கேபிஎன்னின் முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய பழனியப்பன் மாரப்பன் அவர்களை சந்திப்பதற்காக மலேசியா சென்றிருந்த பொழுது அவருடன் கேமரூன் ஹைலாண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு தீவிற்கு, அந்த ஒரு மலை பிரதேசத்திற்கு நம்ம செல்லும் பொழுது அங்க நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. 1 கிலோ ஸ்ட்ராபெரி உதாரணத்திற்கு 50 ரூபாய் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ல நம்மளே போய் ஸ்ட்ராபெரி வளர்ந்திருக்கிறத பார்த்து அந்த ஸ்ட்ராபெரியை ஒரு பேஸ்கெட்ல பறிச்சுட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு ஈஸியான ஒரு மார்க்கெட்டிங் ஒரு தூண்டுதலை கிரியேட் பண்றாங்க. குழந்தைகள் மற்ற வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போகும் பொழுது ரொம்ப ஆர்வமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிறாங்க. அந்த பேஸ்கெட்டை ஃபில் பண்ணிட்டு வரும் பொழுது 1 கிலோ ஸ்ட்ராபெரி நீங்க கடையில வாங்கினா 50 ரூபா அப்படின்னா, அங்க நீங்களே பறிச்சுட்டு வர ஸ்ட்ராபெரி 100 ரூபா அப்படிங்கிற விலையில போட்டுறாங்க. ரெண்டாவது, குழந்தைகளும் மற்ற வீட்டுல இருக்கிறவங்களும் அந்த ஸ்ட்ராபெரியை பறிச்சுட்டு வர்றப்ப அந்த சந்தோஷத்துல அந்த விலையை பார்ப்பதே கிடையாது. அந்த வேல்யூ அடிஷனை ஒரு பையிங் என்ஜாய்மெண்ட் பிளஷரா அதை எடுத்துக்கிட்டு அந்த அதிகப்படியான பணத்தை கொடுப்பதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை. சோ அந்த மாதிரி அதை வேல்யூ அடிஷனாகவும் செய்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு பர்ச்சேஸாகவும் செய்வதை முக்கியமாக நான் காஷ்மீர் சென்றிருந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆப்பிள் ஃபார்ம்ல நீங்களே போய் ஆப்பிள பறிச்சுட்டு அது ரெட் ஆப்பிளாக இருந்தாலும் சரி, கிரீன் ஆப்பிளாக இருந்தாலும் சரி, நீங்களே பறிச்சுட்டு அங்கேயே ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அங்கேயே ஆப்பிள் பிக்கிள்ஸ் விற்கிறாங்க, ஆப்பிள் ஜாம் விற்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்பிள் பண்ணக்கூடிய வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. நீங்க அந்த ஆப்பிளையும் திருப்பி வாங்கிட்டு வந்துடலாம். அப்ப வாங்கிட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அதனுடைய காஸ்டும் கடையில வாங்குற ஆப்பிளை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் எல்லாருமே ஒரு திருப்தியா நானே மரத்துல இருந்து பறிச்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ அடிஷனையும் நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்காக இந்த காணொலியில சொன்னது நிறைய சொந்தங்களுக்கு ஒரு பிசினஸ் ஐடியாவாகவும் ஒரு வாய்ப்பாகவும் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த கேபிஎன் குளோபல் காணொலியில காளான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான உணவு 4600 வருடங்களுக்கு முன்பே பண்டைய கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இது ஒரு கடவுளின் உணவாக பார்க்கப்பட்ட இந்த உணவை எப்படி நம்ம தொழில் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அந்த காளான் எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மிகவும் தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். இந்த தருணத்தில் கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் கேபிஎன் இந்தியா மற்றும் சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் உங்களை அறிமுகப்படுத்தி இந்த காணொலி மூலியமாக விவசாயம் சார்ந்த பொருட்களை விளைவிப்பதற்கும் விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை ஊக்குவிப்பதற்கும் உங்களை எங்களுக்கு இந்த காணொலியில் அறிமுகப்படுத்தியதற்கு அவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக நம்ம சொந்தங்கள் இவ்வளவு நேரம் இணைந்திருந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உங்கள் இல்லத்திற்கோ அல்லது உங்களுடைய அலுவலகத்திற்கோ ஜூம் காணொலி வாயிலாக நாங்கள் கொண்டு வந்து சேர்த்ததற்கு
நம்ம கேபிஎன் குழுமத்திற்கு நன்றி சொல்லி அதை நீங்க இவ்வளவு நேரம் ஆர்வமாக பார்த்ததுக்காக உங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க நம்ம சொந்தங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லிட்டு தொடர்ந்து இந்த காணொலியை நிறைவு பகுதிக்கு சென்று விடலாம். சொந்தங்கள் இளைய தலைமுறைக்கு என்னன்னா, தொழிலில் ஈடுபடாம பண்றாங்க. நீ சொன்ன மாதிரி ஈடுபாடோட இருக்கும். இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட். எந்த தொழில் பண்றாலும் பால் பண்ணி ஆரம்பிக்கிறதோ, கோழி வளர்த்துறதோ, எந்த இருந்தாலும் ஈடுபாடு, இன்வால்மெண்டோட நீ சொல்ற பாஸ் மாதிரி இல்லாம கூட நிறைய பேர் பண்றாங்க. பட் சில குரூப் இருக்கிறதுனால எந்த தொழில் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சொல்றோம். லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா தொழிலுமே. இப்போ அக்ரிகல்ச்சர் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் போய் அவங்களே நாற்று நட்டு இது எடுக்கணும், நெல் நட்டு எடுக்கணும், அறுவடை ஆர்டர்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இன்வால்வோட பண்ணணும். அதாவது தொழிலாளியோடு சேர்ந்து தொழில் செய்தால் தான் நம்ம முன்னேற முடியும். அதனால் இந்த மாடர்ன் கேட்ஜெட்ஸ் கொஞ்சம் குறைச்சிட்டு செல்ஃபோன் அடிக்டெல்லாம் இல்லாமல் இளைய தலைமுறை இல்லை நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க. பட் இருந்தாலும் அது இது பண்ணல. அது மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இளைய தலைமுறைக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ எங்கள் காலத்துலலாம் வாய்ப்புகள் கம்மி. இப்போ உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ எங்கே தட்ட எந்த இடம் இல்லை. கூகுளில் போய் டச் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சு போகுது. இது மாதிரி இருக்கிறப்ப உங்களுடைய உலகமே உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறதுனால ஈடுபாடோட தொழில் செய்யுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.